வணக்கம் மக்களே! வடலண்டனின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சிடுச்சு. இன்டர்நேஷனல் பிரேக்லாம் முடிஞ்சு, பல பேர் வந்து மறுபடியும் அவங்களுடைய டீம்ஸ்லேருந்து ஃப்ளைட் எல்லாம் புடிச்சுட்டு வந்திருக்கானுங்க. ஒரு சில பேர் உருப்படியா ஒரே பீஸா வந்திருக்கானுங்க. ஒரு சில பேர் பல ஏரியால கிராக் விழுந்து, கையில கட்டு, கால்ல கட்டுன்னு புத்தூர் மாவு கட்டா போட்டுன்னு வந்துன்னு இருக்கானுங்க. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் என்னதான் இருந்தாலும் ஃபுட்பால் தொடரணுங்கிற ஒரு காரணத்தினால் கேம் வீக் 12 நடக்க போகுது. அந்த கேம் வீக் 12ஓட ஒரு சின்ன ப்ரிவ்யூ தான் பண்ண போறோம். இந்த ப்ரிவ்யூ பண்றதுக்கு இன்னைக்கு என் கூட இருக்கிறது ஃபெலோ பூமர் அஜய். வணக்கம் அஜய். இந்த வன்மத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு கரெக்டா கிடைச்சிருச்சு. வேலை வந்து ஹைட் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. என்ன இது ரெசிஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது இதுக்கு மேல. ஆமா ஐயா நாங்க பூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். அடுத்தவன் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா முடிச்சிருன்னு நினைக்கிறேன் ஃபேக்டர். எப்போவாது சொன்னா பரவாயில்ல, எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்களா? கொஞ்சம் லைட்டா வலிக்குது. இட்ஸ் ஓகே. இப்பதான் நானும் அஜயும் நாட்டு நடப்பு, வாழ்க்கை, வாழ்வியல் அதையெல்லாம் பத்தி ஒரு நல்ல ஒரு 20-30 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு சரி ஓகே அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ நம்ம நீ ரெக்கார்ட் பண்ணவும் இல்ல பேசணும்னு நினைச்சோம் அப்படின்னு. சரி ஓகே ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த எபிசோட வந்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த வந்து ஒரு ப்ரிவ்யூ கொடுக்க போறோம். இந்த வீக்கெண்ட் கேம்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ஸ் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே மிக்க நன்றி. மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பட்டனையும் பிரஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் காமெண்ட்ஸை போடுங்க. எஸ் தட் அவுட் ஆஃப் த வே அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம் ஜோ. முதல் கேம் உங்க கேம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு முக்கியமான கேம். நீங்க வந்து மேன் சிட்டியை ஃபேஸ் பண்றீங்க. அதாவது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தா ரொம்ப பின்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த தனுஷ் விவேக் அந்த பைக்ல ஓட்டுற காமெடி மாதிரி பின்னாடி இங்க வந்துட்டானுங்க உங்க பாட்டுக்கு 4 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்கு திடீர்னு திரும்பி பார்த்தா. ஸோ அதுவும் அந்த கேம் உன்னுடைய தாட்ஸ். இப்போ உங்க அந்த டீம்ல வந்ததுல என்ன ஆயிருக்கு, இன்ஜுரிஸ் எப்படி இருக்கு, இன்டர்நேஷனல்ஸ் போனவங்க எல்லாம் வந்தாங்களா, இல்ல முன்னாடி இருந்த இன்ஜுரிஸே வந்து ஏதாச்சும் அப்பவே லிவர்மெண்டோ ஹால் எல்லாம் படுத்து கிடந்தானுங்க, அவங்க எல்லாம் ரிட்டர்ன் வரானுங்களா, என்ன நடக்குது நியூ காசில்ல? இது மத்த டீம்லாம் வந்து ஆக்சுவலா யோசிப்பாங்க, போகும்போது இன்ஜுரியா ஆகாம வரணும். எங்க டீம்ல ஒரு 2-3 கேரக்டர்ஸ் இருக்கு. போகும்போது சரி இன்ஜுரி ஆயிட்டு வந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் மாத்துவான். இந்த இன்னைக்கு வந்து அப்டேட் போட்டிருந்தாங்க, டொனாலி, போப் அண்ட் கார்டன் அவைலபிள். டொனாலி ஓகே, அதர்ஸ் என்னடா ஆச்சு எனக்கு புரியல. நம்ம போன சீசன் அவனை பத்தி அப்படி பேசிட்டு இருந்தோம், திடீர்னு சம்பந்தமே இல்லாம லைக் ஒரு ஷேடோ ஆஃப் லாஸ்ட் சீசன்ஸ் கார்டன் மாதிரி விளையாடிட்டு இருக்கான். இல்லடா, பாயிண்ட் என்னன்னா அவனுக்கு வந்து ஸ்பேஸ் தேவை ஓடுறதுக்கு. ஸோ ஈசாக் இருந்தானா 2 பேர் ஆக்குபை பண்ணிடுவான். ஸோ அவனுக்கு வந்து ஹீஸ் அந்த மாதிரி வச்சுக்கேன். கரெக்டா யார் எக்ஸாம்பிள் சொல்றது எனக்கு வந்து ஒரு மொமெண்டம்ல அடிப்பான். ஸோ நீ வந்து அவனை வந்து டைட் ஸ்பேஸ்ல 2 பேரை மடினா மடிக்க மாட்டான். When he's running at full pace, then he will easily kind of be very effective. இங்கிலாந்து கூட அப்படிதான். ஏன்னா கேன் இருக்கும்போது பெலிங்ஹாம் இஸ் ரன்னிங் பிஹைண்ட். ரைட். பெலிங்ஹாம் இஸ் ஆக்கிபைங் ஒன் டிஃபெண்டர்னா இவனுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். இவனுக்கு வந்து இந்த செட்டப்ல வால்டர்மாடோட அந்த ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவன் இன்னும் வால்டர்மாடோ இன்னும் சீரியஸா எடுத்துக்கல டிஃபெண்டர்ஸ் லைக் டு புட் 2 people on him அப்படி சொல்றியா? So வால்டர்மாடோ is vacating that spot and he is occupying the central defensive midfield. ஓகே. கார்டனுக்கு 2 people are ஃப்ரீயா இருக்காங்க. சரி ஓகே, இவன் தான் இருக்கானே, இவன் என்ன பண்ண போறான், ஓட போறான். அவன் டீப்பா வரதுனால சொல்ற வால்டர்மாடோ டீப்பா. ஓகே. வந்து அந்த 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 ரிதம் அப்செட் ஆயிடுச்சு. நீ ஈசாக் இருந்தானா அவனே 2 சென்ட்ரல் டிஃபெண்டர்ஸும் ஆக்கிபை பண்ண. இவனுக்கு வந்து கொஞ்சம் 1-on-1லாம் ஈஸியா அடிப்பான். ரைட். இப்ப அவனை வந்து 2 பேர் போட்டாங்கனாலே நல்லா தெரிஞ்சிடும் இன்னைக்கு இந்த கேம்ல இவன் இருக்கும்போது ஆட மாட்டான். 10 பேர் கேம் ஆடும் போதே தெரியும். ஸோ அதான் கார்டனோட பிரச்சனை. போப் வந்து என்ன சொல்றது, ஆக்சுவலா ஐ ஜஸ்ட் லேர்ன்ட் எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல அவன் வந்து ஒரு பொட்டேட்டோ ஃபார்மர். விவசாயத்தை பார்த்துட்டு போயிடலாங்கிற ஒரு முடிவோட வந்துட்டான். சொல்றேன் நான், திருப்பி இங்கே வந்துருப்பா, இங்கதான் ஒரு நிலம் இருக்கு உனக்கு. இந்த நிலத்துல வந்து நீ பொட்டேட்டோ போட்டு நீ பாட்டை வளர்த்துட்டு எதுக்கு திருப்பி இன்னும் கோல் கீப்பிங் பண்ற? அது ஃபுட்பால் எல்லாம் எதுக்கு? நான் ரொம்ப அன்கிரேட்ஃபுல்லாலாம் பேசல. புரியுது. அந்த இது இருக்குன்னா அவனோட வந்து யூ கேன் சி அவன் வந்து மலை உச்சி போயிட்டு லைட்டா டிராப் ஆகுது, நல்லா தெரியுது. இப்போ
இப்போ இருக்கிற பேஸ்க்கு ஆடுறதுல வந்து போப் மாதிரி ஒரு கோல் கீப்பர் வந்து extraordinary shot stopper, like easily one of the top 3 in the league. 100%. Yeah. Right? நீ வந்து கன்சிஸ்டன்டா பார்த்தனா XG saved over the last 5 yearsல he will be second or third. But distribution வந்து across all Europe he's in the bottom few percentage. அவ்வளோ போரான ஒரு கீப்பர் டிஸ்ட்ரிபியூஷன். லைக் நீ வந்து ஒரு பக்கத்துல ஒரு இவ்வளோ பெரிய போஸ்ட் கொடுத்து இது அடிடா அப்படின்னா கூட அதை வந்து 10 மைல் தாண்டி அடிப்பான். ஸோ அது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்கு. ஸோ அது அவங்க 2 பேர் வந்து ரியலி புல்லிங் த டீம் பேக். ஸோ ஐ திங்க் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், அப்ப ராம்ஸ்டேலுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்றியா? கிடைக்கணும். ஏன்னா அவன் வந்து எங்களுக்கு ஆடின ஒரு 3-4 மேட்ச்ல வந்து இஸ் லுக் வெரி ஷார்ப். அந்த புறா வைக்கிறா சைடுல விட்டுறாதீங்க. புறா விடாத வரைக்கும் பயப்படல, பயங்கரமா பண்ணுவாப்ல. புறா விடுறமா மேக்பை தான் எங்க ஊரோட சிம்பிள். பறவை பறந்துச்சுன்னா பறவையை பார்த்துட்டு அங்க 2 புறா ஜோடியா ஜொயின்னு பறந்துச்சு பாத்தீங்களா? அந்த போர்டுக்கு போயிடுவான் எங்காலு. பட் ஐ திங்க் என்ன சொல்றது, அவன் வந்து இஸ் பெர்ஃபார்ம் டீசென்ட். எங்களுக்கு வந்து இந்த கிராஃபர்ட் வந்து எப்படியும் அவைலபிள் ஆயிடுவான்னு தோணுது. எதுக்கு அவன் அங்க போயிட்டு கஷ்டம். நாங்க வந்து இன்னும் ஒரு வாரம் கொடுத்திருந்தீங்கன்னா ஸ்லோவா தான் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா வாங்கியிருப்போம். இப்போ சம்பந்தமே இல்லாம அங்க போயிட்டு செகண்ட் சாய்ஸ் ஆகி அவன் கரியரே அவன் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி வில் கோ டு தி வேர்ல்ட் கப். இப்போ இருக்கிற இல்ல ஐ டோன்ட் திங்க் சோ. தே ஹேவ் ஹெண்டர்சன் ஜாஸ்தியா விளையாட விடுறான், பிக்ஃபோர்ட் இருக்கான், போப்புக்கே உள்ள போறது கஷ்டமா இருக்கிறப்போ ஐ டோன்ட் திங்க் சோ. ஸோ லைக் ஒரு 6 months ago we would have easily told he is the number 2. Trafford, right? Burnley அந்த ஃபார்ம்ல வந்தான். ஸோ அவன் மேபி வாங்குவோம். பட் யா, ஸோ ஐ திங்க் கமிங் பேக் டு த கொஸ்டன் ஆன் இன்ஜுரிஸ்ல, லிவரமெண்டோ, ஹால் அண்ட் விசா இதுதான் எங்களோட 3 பிகெஸ்ட் ஆப்சன்ஸ். விசா எப்போ வரானோ அப்பதான் எங்களோட சீசன் ஆக்சுவலா ஆரம்பிக்கும். அண்ட் அந்த 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 விஷயத்துல பார்த்தேன்னா போன வருஷம் இதே டைம்ல we were 13th in the league. Right. So between now and April, November 2024 ல இருந்து April 2025 குள்ள we won like I think ஒரு 26 matches out of 29 or 31 அந்த மாதிரி ஏதோ இன்சேன் ரெக்கார்ட் இருந்தது. பட் இசாக் இருந்தானே. இசாக் இருந்தானே. பட் ஐ திங்க் வால்டமாட் இஸ் குட் எனஃப். அவனுக்கு அந்த ஏத்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிராக் பண்ணும். அது ஐ டோன்ட் திங்க் லைக் இப்போ நீங்க வந்து அவனை கூட்டிட்டு வந்து அவனை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு இசாக் மாதிரி ஒரு பிளேயரை ரிப்ளேஸ் பண்ணணுங்கிறப்போ அவனுக்கு ஏத்த கொஞ்சம் சேஞ்சஸ் நீங்க கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒரு மாதிரி இட்ஸ் நாட் த சேம் பிளேயர் அஸ் இசாக். ஸோ இவனுடைய ஸ்ட்ரென்த்ஸுக்கு விளையாடுறதுக்கு நீங்க பண்ணணும். அது கண்டிப்பா வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கதான் நான் கொஸ்டின் கேட்கணும் நினைச்சேன். நீ வந்து போப்போட டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி பேசியிருந்த, அதை வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு எப்படி சொல்றது, அதை ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி லைக் உங்க சென்டர் பேக்ஸ் வச்சு விளையாட முடியல அவங்களால. ஸோ எங்களோட சென்டர் பேக்ஸ் இப்போ வந்து மலிக் ஷாவ் அண்ட் பாட்மேன் வராங்க. வெரி குட் ஆன் த பால், லைக் எக்ஸெப்ஷனலி குட் ஆன் த பால். லைக் தே கேன் ரன் வித் த பால், லாங் பாசஸ், ஷார்ட் பாசஸ் எல்லாமே. அதுல இது பாயிண்ட் என்னன்னா வந்து இப்போ இருக்கிற கேம் பிளேல வந்து நாங்க வந்து இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அப் ஃப்ரம் த பேக் யூ கான்ட் டூ ஒன் பர்சன் ஷாட். யூ நீட் த கீப்பர் டு பி ஆக்டிவ். ரைட். ஸோ இல்லாட்டி ஈஸியா அவனை வந்து டார்கெட் பண்ணி மேன் மார்க் பண்ணி. அண்ட் another thing is இந்த சீசன் வந்து நாங்க 2 பேருமே வச்சு ஆரம்பிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன், லிவரமெண்டோ அண்ட் ஹால். ஆமா, நான் தட்ஸ் ட்ரூ. நான் வந்து FPL எல்லாம் ஃபேன் ட்ராக்ஸ்ல எடுத்து வச்சு 2 பேருமே சிவப்பு கொடியில தான் இருந்தாங்க முக்கால்வாசி நேரம். ஸோ அது ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ். ட்ரிப்பியர் நல்லா தான் ஆடுறான், பட் ஆனா டிஃபென்சிவா தே ஃபவுண்ட் ஹிம். அவனை பத்தி நான் வந்து லெஃப்ட் பேக்ல வந்து நான் எவ்வளவு கம்மியா பேசுவேன்னு அவ்வளவு நல்ல பாவண்டா. இல்லடா, again I'm just saying, like not specifically about him as a player, but just in terms of how Eddie Howe is just அவனுக்கு வந்து biggest problem with Eddie Howe is loyalty. பர்ன்மவுத்ல அடி வாங்கினதுக்கு அதே நீ அப்படியே அவங்க வந்து எங்களோட ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்றது போஸ்ட் போடும்போது பர்ன்மவுத் ஃபேன்ஸ் சொல்றாங்க இதே அவனோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து ஒரு பிளேயரை நம்பிட்டான்னா கடைசி வரைக்கும் அவனை தான் நம்புவான். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ யாடா இன்ஜுரி வந்து இவங்க 3 பேர் தான் அவுட். தே சீம் ஐ திங்க் விசா வில் எனிவே பி டிசம்பர் தான் இருக்காங்க. லிவரமெண்டோ அண்ட் ஹால் வந்து
ஹோப்ஃபுல்லி எண்ட் ஆஃப் திஸ் மந்த் இன்னும் இந்த கேம் இல்லைனா கூட அடுத்த கேம் ரெடி ஆயிடுவாங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வெளி ஆளா எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேக் எல்லாமே இருக்கு. ஏன்னா வந்து ஆஸ் யூஷுவல் நாங்க வந்து ஒரு இழுத்து பிடிச்சிட்டு எப்படியாச்சும் டே ஸ்லோவா மலை ஏறலாண்டாங்கிறப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் வருஷம் நடந்துனே இருக்கும். இந்த வருஷம் இந்த ஹாலண்டுங்கிற வந்து பெரிய சக்திமான் மாதிரி புதுசா உருவாகி ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆளா வந்து என்னெல்லாமோ பண்ணின்னு இருக்கான் அவன் பாட்டுக்கு. பட் உங்களுடைய சென்ட் ஜேம்ஸ்ல விளையாடின கேம்ஸ்ல சிட்டில கடைசி சிட்டிக்கு வந்துட்டு தே ஹவ் நாட் ஹேட் அ கிரேட் ரெக்கார்ட். அது ரீசன்ட் பாஸ்ட்ல பாக்குறப்போ ஐ திங்க் கடைசி 5 கேம்ல வந்துட்டு ஒரு டிரா தான் பண்ணிருக்காங்க, மத்தது எல்லாமே லாஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாட் பார்த்தேன், லைட்டா வந்து ஒரு ஒரு ஒளி தெரிஞ்சது எனக்கு அந்த நேரத்துல. ஸோ இப்போ இப்போ தட் ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வெர்ஷன் ஆஃப் நியூ காசல் அகேன்ஸ்ட் இந்த வெர்ஷன் ஆஃப் மேன் சிட்டி விளையாடுறப்போ அந்த ஒரு ஃபேக்டர் வந்து பிளே பண்ணும். தட் ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட்னு நினைக்கிறேன். ஐ நோ தட் யூ கைஸ் ஆர் லைக் வெரி வெரி டஃப் டு பீட் அட் ஹோம். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல அது எப்படி பாக்குற நீங்க? நாங்க போன வருஷம் கேம் நாங்க போயிருந்தோம். இதே கேம் வந்து வாட்ச் இந்த நியூ காசல் ஹோம். என்னாச்சு அப்போ? ஐ திங்க் வி 1-1. தயவு செய்து ஒரு டிக்கெட்டை போட்டு போ. இவன் ஜகன் இருக்கான்ல, ஜகன் அவன் வந்து ஹீஸ் ஆல்சோ ஹியர். இப்போ நானும் அவனும் பேசிட்டு இருந்தோம், மச்சான் டிக்கெட் கிடைக்குமாண்ணா. நான் ட்ரை பண்றேன்டா பேலட்ல அப்படின்னு. நீ என்ன ஆனா ஹோம் எண்ட்ல தான் உட்காரணும், கேலகேட்ல தான் உட்காரணும், ஓகேவா? டேய் எங்க இருந்தாலும் பரவாயில்லடா, நான் ஜாக்கெட் போட்டு வந்து உட்கார சொல்ல, அப்பதான் ஜாலியா இருக்கும், தமாசா இருக்கும். இல்லாட்டி பொழந்துருவாங்கடா உங்க ஊர் ஆளுங்க அப்படின்னு. 2 டிக்கெட் கிடைக்கல பேலட். அதான் மேட்டர். ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங், இந்த போன வருஷம் இந்த கேம் பார்த்தோம். தே ப்ளே 3 at the back. பயங்கர காம்பேக்டா அண்ட் அவங்களோட ஃபுல் பேக்ஸை டார்கெட் பண்ணோம். அந்த கேம் வந்து கார்டன் வந்து அடிச்சு நவுத்திட்டான் அவங்க. கார்டன் கொடுத்த இதனால ஐ திங்க் வி ஹேட் ஸ்பேர் மேன் இன் தி மிட்ஃபீல்ட், லைக் ப்ரூனோ குட் மேக் லேட் ரன்ஸ். ஸோ அந்த மாதிரி வி ப்ளே. இந்த வருஷமும் ஐ திங்க் வி வில் மேபி பெப் would have become பெப் is smart. அவன் வந்து he would ஒரு விஷயம் அவங்க கிட்ட ஒரு தடவை தான் பண்ண முடியும், 2 தடவை எல்லாம் பண்ணனா. நான் இததான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். நம்மளுக்கு பொதுவா தெரிஞ்ச பெப் வந்து கடந்த ஒரு 5-6 வருஷமா ஜெயிச்ச பெப் வந்து அவன் என்ன பண்ண போறான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா அதை வந்து அந்த குவாலிட்டி அவங்க அவ்வளவு ஹை லெவல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றப்போ அதுல அவங்களுக்கு ரிசல்ட் வருது. இந்த சீசன் பெப் வந்து அன்பிரடிக்டபிள் பெப்பா இருக்கான். இவன் வந்து பாலை விட்டுட்டு விளையாடுறதெல்லாம் நான் எதிரே பார்க்கல. அதே மாதிரி வந்து அவன் வந்து இந்த ஹாலண்டுக்கு ஒரு ரோல் கொடுத்து வச்சிருக்கான். அந்த மாதிரி அவன் மிட்ஃபீல்ட ஓவர்லோட் பண்றது, மிட்ஃபீல்ட கேப் விடுறது, இது எல்லாமே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரியான பெப்பை பார்த்தாதான் எனக்கு லைட்டா பயமா இருக்கு. ஐயோ என்னடா இப்படி மாறுறான், இதெல்லாம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஹிஸ் கம்ஃபர்ட் ஜோன் போன மாதிரி இருக்கு எனக்கு. அது வந்து இன்னும் டேஞ்சரஸா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஆக்சுவலா. ஐ திங்க் ஹி மூவ் ஃப்ரம் கண்ட்ரோல் டு ட்ரான்சிஷன். அண்ட் நம்ம வந்து இந்த இதை பத்தி சொல்லுவாங்க, மேன்செஸ்டர் யுனைடெட் பத்தி சொல்லுவாங்க, வெறும் மொமெண்ட்ஸ் டீம். இவங்க பார்த்தனா அந்த டோக்கு பார்த்தேன்னு கிரீலிஷ்க்கு கிடைக்காத ஃப்ரீடம் இப்போ டோக்குக்கு. புரியுதா? திஸ் இஸ் வாட் கிரீலிஷ் வாஸ் கிரேவிங் ஃபார் சோ லாங், ரைட்? ஆனா இப்போ டோக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் டோக்கு அந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, லைக் அவன் பின்னாடி வந்து இந்த ரைலியை போட்டுடுறான். அதே மாதிரி அந்த நிக்கோலஸ் கொன்சாலஸ் தப்பானாலும் உடனே அங்கேயே பாலை லூஸ் பண்ணா கூட உடனே ஒரு செகண்ட் பால் வின் பண்றதுக்கு ஒரு 2 பேரை வந்து ரெடியா வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து ப்ராப்பர் டிரான்சிஷன், லைக் இந்த கிளாப் மாதிரி ஒரு ஆள் ஆடுற ஃபுட்பால். அது வந்து விட்டா பிடிக்கணும், 3 செகண்ட் விட்டா புச்சுன்னு வந்துடும் பால் மறுபடியும். அதான் அந்த பெப் லைண்டர் போனது வேணா இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸ். ஓ யா குட் பாயிண்ட். ஸோ அதான்டா. ஸோ ஐ திங்க் எங்களுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி அ கேம் வேர் எங்களை துவைக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா சென்ட் ஜேம்ஸ்னால இல்ல கஷ்டம் அதெல்லாம். நீங்க பெரிய டீமோட எப்பயுமே டர்ன் அப் பண்ணுவீங்க சென்ட் ஜேம்ஸ்ல, அது வந்து கொடுத்தே ஆகணும். அதுல வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன். அதனால தான் நான் கேட்கறேன், எப்படியாவது டிக்கெட் வாங்கிட்டு போயிடுறா தயவு செய்து. பட் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து என்ன சொல்றது, ஆர்சனல் கூட மேபி ஆர்சனல் வாஸ் த poorest game that we played in the first 6 or 7 when we just had 2 points or 3 points. ஏன்னா ஆர்சனலை தவிர லைக் லிவர்பூல் கூட ஐ திங்க் வி பேட்டர்ட். கடைசியா அந்த பையன் வந்து ஸ்கோர் பண்ற வரைக்கும் 10 பீப்பிளோட சூப்பரா விளையாடுனீங்க, அடிச்சு தோச்சோம்.
ஸோ வந்து நீ சொல்ற மாதிரி we will turn up, பட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் குவாலிட்டி அண்ட் the mood that Haaland is. I don't want to really put anything against them. I don't think they will lose. ம். I think it will be ஒரு 1-1 draw, 2-2. I don't think it will be a 2-2 draw. I think it will be a 1-1 draw. நானும் அதான் எதிர்பார்க்குறேன். 1-1 ட்ரா தான் எதிர்பார்த்தேன் நானுமே. ஏன்னா வந்து எனக்கு வந்து நீங்க ஃபுல்லா ஜெயிப்பீங்கன்னு கம்ஃபர்டபுளாவும் சொல்ல முடியல. அவங்க ஃபுல்லா ஜெயிப்பீங்க கன்சிடரிங் இட்ஸ் செயின்ட் ஜேம்ஸ்னு சொல்ல முடியல. ஏன்னா ஹாலண்ட் இதுல இருந்தாலுமே. ஏன்னா எனக்கு நீங்க டோக்குவ பிடிக்கிறீங்களோ ஹாலண்ட் பிடிக்கிறீங்களோ அவங்க எப்படியாச்சும் ஒரு கோல் போட்டு அவங்களும் அதுதான் அவங்க கோல் போட்டாங்கன்னா அமுக்கி ஆடுறாங்க அவங்க. அதெல்லாம் புதுசா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் வந்து அவங்களாலையுமே வந்துட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல வல்னரபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. உங்களுடைய க்ரௌடு நீங்க பேக்கப் பண்ணி நீங்க ஆடுறது அண்ட் ஒரு ப்ரூனோ கெமரஸ் மாதிரி ஒருத்தன் வந்துட்டு அந்த கேம்ல அவங்களுடைய ஏ கேமை கொண்டு வந்தான்னா இந்த மாதிரியான கேம்ல வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். அந்த அந்த மிட்ஃபீல்ட்லயே வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆடுவாங்க. I think So Tonali and Bruno they have a good game, right? அவங்களோட மிட்ஃபீல்ட் ஐ டோன்ட் நோ லைக் நீங்க வந்து எங்களை சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல வந்து ஜெயிக்கும் போது யூ கைஸ் வர் பிசிக்கல், ரைட்? இவங்களால அந்த பிசிக்காலிட்டியை வந்து மேட்ச் பண்ண முடியுமா? டிபிக்கலா தே சஃபர் த try and do the technical game and then whatnot, right? நாங்க physically if we are up on our A game, if we score early, then I think we have a chance to win. But on the first 15 minutes la score பண்ணலனா I think draw is the most realistic result. Yeah, 1-1 draw சொன்ன மாதிரி 1-1 draங்கிறது சந்தோஷமா எடுத்துப்பேன் நானு. நீயும் எடுத்துப்பேன் தான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய நியூ காசல் மான்செஸ்டர் சிட்டியோட ப்ரெடிக்ஷன். அடுத்தது ஒரு சில சின்ன கேம்ஸ் பார்த்துருவோம். போன்மவுத் வெஸ்ட் ஹாம். போன்மவுத் வந்துட்டு லீக்ல வந்துட்டு எப்படி சொல்றது எங்க இருக்கானுங்க, 9th இருக்கானுங்க. ஆஃப்டர் தட் இந்த இனிஷியல் ஃபிளரிஷ்க்கு அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு அடி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெஸ்ட் ஹாம் வந்து யார் வேணா எங்களை வந்து அடிங்கடா பரவாயில்ல நாங்க ரெடியா வெயிட் பண்றோங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கானுங்க. எங்களை தவிர போட்டு போலதான். இதேதான் ஹேமந்த் கிட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அவன் சொன்னான், மச்சான் இல்லடா நீங்க வந்து 3-1 நீங்க ஜெயிப்பீங்கடா. டேய் இதேதான் ஆச்சு போன வருஷமும். ஒரு தடவை தான் அந்த துண்டு ஸ்லிப் ஆகும். இந்த தடவை நான் சொல்றேன் பாரு மச்சி, they will win 3-1 அப்படின்னு. டேய் வாய்ப்பே இல்ல மச்சான் அப்படின்னு. நானும் எதிர்பார்க்கல. நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்து ஏன்னா நான் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்ப் போடுறதுக்கு பார்த்துருந்தேன். யோசிச்சு என்னடா நீ இவ்வளவு கான்பிடன்ஸே இல்லாம பேசுறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. கரெக்டா 3-1. ஸோ அதான் வெஸ்ட் ஹாம் வந்து see the thing with the நூனோல அவனுக்கு வந்து பிளேயர்ஸே இல்ல. அவனுக்கு வந்து கரெக்டா அவன் சிஸ்டம் செட் பண்றதுக்கு பிளேயரே இல்ல. இருக்கல்ல அவன் பேர் என்ன, கில்மன். ஏன் வாங்கினோம் எதுக்கு வாங்கினோனே தெரியாம ஒருத்தர் வாங்கினாருங்க 40 மில்லியன் குத்து. தம்பி ராஜா நீதான் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட்ல இருந்து ஹெடரை கிளியர் பண்ணா அவன் எல்லா ஹெடரும் மிஸ் பண்றான். அடிக்கணும்டா மிஸ் பண்ண கூடாதுடா. மிலங்கோவிச் அவனுக்கு வந்து எவ்வளவு ஒரு அட்வான்டேஜா இருந்தது லைக் இன் ஃபாரஸ்ட், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல. ஒரு நீ ஃப்ரண்ட் போஸ்ட்ல பால் போட்டுச்சுன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட், அவன் தான் ஜெயிப்பான். இவன் அங்க போய் போட்டாங்க, ஜம்ப் பண்றான் மிஸ் பண்றான், ஜம்ப் பண்றான் மிஸ் பண்றான். எவ்வளவுடா மிஸ் பண்ணுவேன் எங்க கேம்லயே மிஸ் பண்ணான். இத்தனைக்கும் ட்ரிப்பியர் பால் வந்து இப்ப கடைசி ஒரு 2 வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் மேனே கிளியர் பண்ண மாட்டான். நான் கிளியர் பண்ண ஒரே கேம் இவனோட தான். ஏன்னா கில்மன் வந்து அவ்வளவு மிஸ் பண்ணான். சரியா? சோ அந்த மாதிரி அது வந்து ஒரு மைக்ரோ காசம் ஆஃப் தேர் இது பேர் என்ன உங்களோட வே தே ஆர் செட் அப், ரைட்? சோ ஐ திங்க் தே ஆர் ஸ்டில் வீக் டா. ஆமாமா கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ தான் அவங்கள வந்து காப்பாத்தும். எனக்கு காப்பாற்ற முடியுமானே தெரியலடா. ஏன்னா ஆனஸ்டா சொல்லணும்னா ஓகே அவங்க வந்து ஃபாரஸ்டோட ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்காங்க எல்லாமே ஓகே. பட் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு டீம் வந்து தே ஹேவ் அ மச் பெட்டர் ஸ்குவாட் தென் வாட் வெஸ்ட் ஹாம் ஹேவ்ங்கிற ஒரு ரீசனே அவங்க வந்து லைக் அந்த ஜோனை விட்டு வெளியே கொண்டு வந்துடும் ஈஸியா. எனக்கு அதனாலதான் வந்து அன்லெஸ் ஒரு பர்ன்லி ஆர் லீட்ஸ் ஒரு பெரிய ஃபக்கப் பண்ணாத வரைக்கும் எனக்கு வந்து வெஸ்ட் ஹாம் ஐ ஸ்டில் ஃபீல் தெம் லைக் ஐ ஃபீல் they'll definitely go down. எனக்கு அது நூனோ என்னதான் நூனோவாலேயே முடியாத ஒரு வேலை மாதிரி தோணுது எனக்கு. அதான் பார்க்கணும் இந்த சீசன். இனி என்ன ப்ரெடிக்ட் பண்ற, ஸ்கோர் என்ன ப்ரெடிக்ட் பண்ற இந்த கேம்? வந்து செமன்யூ வந்து செமன்யூ என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிட்டு வந்திருக்கான். ஆமா பார்த்தேன் நான். அதான் இன்னும் ஆர்டெட்டா தான் வந்து
ஒன்லி இஃப் என்ன சொல்றது, பீப்புள் ஆர் மேரிட் தட் யூ கைஸ் வில் பை இன்லாம் வந்து இந்த தாலி professional கட்டினா மட்டும்தான் நாங்க டீம்ல சேர்த்துப்போம் சொல்லிட்டு அது வேற அடிச்சு விடுறானுங்க. அது யாரா நவ் ஆர்சனல்னு வந்து பார்த்தா எவனோ ஒருத்தன் நைஜீரியால இருந்து தன்னைத்தானே அத்லெட்டிக் நைஜீரியா ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு போட்டு அவன் பாட்டுக்கு டெய்லி என்னமோ எழுதினே இருக்கான் அவன் பாட்டுக்கு. அதுல யாரு என்ன வந்து லிங்க்டின்ல வந்து அவன் லெஜிட்டா தெரியணுமா, அதனால ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி கனெக்ஷனே இல்லாம உள்ளுக்குள்ள இப்ப ஜேர்னலிஸ்ட் அத்லெட்டிக் நைஜீரியா. டேய் நைஜீரியால அத்லெட்டிக் இருக்குன்னே நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அட பாவிகளா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு அது டோட்டலாவே. பட் யா ஐ மீன் போன்மத் வந்து வில் லைக் அவங்களோட இன்டென்ட் போன வருஷம் ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் இதுதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன், இதுதான் சீக்வன்ஸ் நினைக்கிறேன். தட் இஸ் போன்மத் வந்து போன்மத் வந்து இவங்கள அடிச்சாங்களா, லைக் ஃபாரஸ்ட் அடிச்சாங்களா, இல்லாட்டி ஃபாரஸ்ட் வந்து போன்மத் அடிச்சாங்களா ஞாபகம். இவங்க அடிச்ச உடனே மூணாவது டீம் வந்து பிரைட்டன். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு டீம் போய் பிரைட்டன் அடிக்கும். இவங்க வந்து 5-0 அடிப்பான், 7-0 அடிப்பான் அந்த மாதிரி. ஐ ரிமெம்பர் ஐ திங்க் இட் வாஸ் போன்மத் தான் வந்து இவங்கள அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது பேர் என்ன, ஃபாரஸ்ட் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 5-0 6-0 தான் அடிச்சாங்க. ஸோ வந்து எரியோலா ஹேஸ் நூனோஸ் நம்பர். Yeah, so I mean I don't see anybody scoring from West Ham, so I think ஒரு 2-0 Bournemouth favor நினைக்கிறேன். I also think it will be a 2-0. Yeah, 2-0 in Bournemouth favor. So உங்களுடைய கருத்துக்கள் என்ன, முதல் மேட்சுக்கு ரெண்டாவது மேட்சுக்கு உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்னன்னு போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. யாரு கரெக்டா வருதுன்னு பார்ப்போம். அடுத்தது Wolves vs Crystal Palace. Wolves again, எப்படி சொல்றது, அங்க வந்து ஒரு குழியை தோண்டி உள்ளுக்குள்ளே உக்காந்துட்டு இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அவங்க வந்து இல்ல நாங்க இங்கேயே இருக்கிறோம், திஸ் பிளேஸ் இஸ் கம்ஃபர்டபுள், நாங்க இங்கே இருந்துக்கிறோங்கிற மாதிரி தான் விளையாடிட்டு இருந்திருக்காங்க சீசன் ஃபுல்லா. ஒரு வின்னு கூட எடுக்காத இது வரைக்கும் ஒரு டீம் அவங்க தான். அது வந்து ஒரு 11 கேம்ஸ் ஆயிடுச்சு. ஒரு அவங்க விளையாடினதும் போன சீசன் மாதிரி கிடையாது. ஏன்னா போன சீசன் முந்தின சீசன் மேனேஜர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேட், இதுக்கப்புறம் வந்து அவனை வந்து சாக் பண்ணாங்களே, அந்த ஒரு forget his name, கேரி ஒனில். யா ஏன்னா வந்து அவங்களுக்கு கரெக்டா கண்டினியூஸா டஃப் கேம்ஸ் எங்களோட விளையாடினாங்க. சிட்டி நீங்க போட்டு வச்சுங்க அந்த மாதிரி இது இருந்து நல்லது மாறுறப்ப அவங்க கரெக்டா வந்து மேனேஜரை தூக்கி விட்டானுங்க. நல்ல ஃபிக்சர்ஸ் வர்றப்போ அங்க விழுந்த டீம் தான் இன்னும் எந்திரிக்காத மாதிரி இருக்கு எனக்கு சீரியஸா. அதுக்கப்புறத்துல எந்திரிக்கவே இல்லை அந்த டீம். எவ்வளவு 9 டிரா எடுத்திருக்காங்களா, 9 லாஸ் எடுத்திருக்காங்களா, 9 லாஸ் 11 கேம்ல 2 டிரா, 2 பாயிண்ட்ல லாஸ்ட் டவுன் ரைட் லாஸ்ட்ல இருக்கானுங்க அவங்க. இந்த கேமுமே வந்து கிறிஸ்டல் பேலஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்து கிறிஸ்டல் பேலஸுமே வந்து ஒரு மாதிரி விசித்திரமான டீம் அவையில தான் ஆடுறாங்க. பட் ஆனா பெரிய டீமோட அவங்க எப்படி டர்ன் அப் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற டீமோட வந்து ரெகுலரா டர்ன் அப் பண்ணி நான் பார்த்ததே லோ பிளாக் போட்டுருவாங்க. போட்டோன்னா வந்து இந்த முன்யோஸ் சா அந்த வைட்ல இருக்க மிச்சல் அவங்களோட ரோல்ஸ் தான் வந்து இன்னெஃபெக்டிவ் ஆயிடும். ஏன்னா நீ வந்து யூல் ஹேவ் லைக் 5 டிஃபெண்டிங் த பாக்ஸ். ஈஸியா மேன் டு மேன் மார்க் பண்ணி இவங்களோட கேம் வந்து இவங்களுக்கே போடுவோம். அதான் சொல்லலாம், எனக்கே ஷட்டராங்கிற மாதிரி வந்துடும் கடைசியில. அத மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் வரும். அதான் சொல்லணும்னு நினைச்சேன் நானு. யா பட் ஐ திங்க் என்ன டிஃபிகல்ட்டி இருந்தாலும் கிவன் வோல்வ்ஸோட வல்னரபிலிட்டிஸ் இருக்கிறப்போ ஒரு கோல் வாச்சும் கன்சீட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஈஸியா 2 கோல் கன்சீட். ரெண்டே சொல்றீங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ திங்க் இட் வில் பி 2-0 victory to Palace. Yeah, I think நானுமே 2-0 ஃபேர் இதுதான். நான் வந்து ஒரு கோல் ஆச்சு மாத்திரம் போன வருஷம் வந்து 1-1 with City 1-0 1-1 மறுபடியும் அந்த 1-1 தயவு செய்து நீ டிக்கெட் வாங்கிட்டு போடா, சொல்றத கேள்றா. நாங்க வேணா வடலண்டன்ல இருந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட் மாதிரி ஒண்ணு ஏதாச்சும் ஒன்று பண்ணி போட்டு உண்டியல்ல காசு போட்டு அனுப்புறோம்டா, சரி போடா. ஸோ Wolves Crystal Palace 0-2 வந்து ஜஸ்டிஃபைட் ஸ்கோர் தான். அடுத்தது Burnley at home, சாட்டர்டேயோட முதல் மேட்ச், ஏர்லி கிக் ஆஃப் மேட்ச் செல்சியுடன். செல்சி வந்து இப்பதான் வந்து அவங்களுடைய சென்டர் பேக்ஸ்லாம் திருப்பி வர ஃபஃபனா வந்து விளையாடின்னு இருக்கான். அந்த சென்டர் பேக் சிச்சுவேஷன்லாம் சார்ட் அவுட் ஆன மாதிரி இருக்கு. பால்மர் வரான், எஸ்டவா ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபைண்ட் ஆக்சுவலா அவங்களுக்கு. அந்த இப்போ மெட்ரிட் வந்துட்டு ஃபீல் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து என்ட்ரிக்னு ஒருத்த மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு வாங்கிட்டு வந்துட்டு இப்ப அவனுடைய இது எப்பயுமே இருக்குல்ல, சவர் கிரேப்ஸ் இருக்குல்ல, திடீர்னு திரும்பி பார்த்தா என்னடா அவங்க சவர் கிரேப்ஸ் சொல்ல முடியாது, மிஸ் அவுட் ஆயிட்டாங்கிற ஒரு அந்த வன்மமா இல்ல என்ன சொல்லலாம் ஆதங்கம் இருக்கும். எக்ஸாக்ட்லி அதான் வேர்டு. அது இருக்கிறது வந்து ஐ கேன் see why they have that. அந்த மாதிரியான ஒரு பிளேயர். அகைன் இட்ஸ் டூ ஏர்லி. அவனை டீம்ஸ் ஃபிகர் அவுட் பண்றாங்களா இல்ல அவன் வந்து இந்த கண்டினியூஸா மெயின்டைன் பண்றானா அது எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கும். பட்
பிரீமியர் லீக்கு அந்த ஒரு ஃபிளார் பிளேயர் வந்துட்டு ஒரு வெளியூர்ல இருந்து பிரசிலியன் பிளேயர் வந்து அந்த ஃபிளார் ப்ரொடியூஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்த மாதிரி இருக்கு. பட் அகேன் அதுவா இருந்தாலுமே பால்மர் ரிட்டர்ன் வரான், அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த இன்ஜுரி பிரேக்ஸ்க்கு அப்புறம் வராங்கிறப்போ எனக்கு எனக்கு எப்பயுமே நான் சொல்லுவேன், செல்சியில ஐ டோன்ட் நோ வை பீப்புள் ஆர் ஸ்லீப்பிங் சோ மச் ஆன் செல்சி. பால்மர் இல்லாம அவங்க வந்து லீக்ல ஹையஸ்ட் எக்ஸ்ஜி கிரியேஷன் வச்சிருக்கானுங்க, ஓப்பன் பிளேல நிறைய எக்ஸ்ஜி கிரியேஷன் வச்சிருக்கானுங்க. அதே நேரத்துல ஒரு சென்டர் பேக்கே இல்லாம ஒரு லிவர்பூல் மாதிரி ஒரு டீமோட விளையாடி ஜெயிச்சாதா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க வந்து இந்த 6 பாயிண்ட் தான் வித்தியாசத்துல இருக்காங்கிறது ஏன் வந்துட்டு பல பேர் ரூல் அவுட் பண்றாங்க அவங்கள. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க டைட்டில் ரேஸ்ல இருக்கோம், சிட்டி இருக்காங்கன்னா அவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த அந்த அவ்வளவுதான் மார்ஜின்ஸ், அவ்வளவுதான் கேப்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேம் என்ன பொறுத்த வரைக்கும் செல்சிக்கு ஒரு கேக் வாக்கா தான் இருக்குது. பெர்ன்லில போய் அவையில போய் விளையாடுறப்போ ஒரு வித்வுட் பிரேக்கிங் ஸ்வெட் ஐ திங்க் ஒரு 3-0 4-0 ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவையில போய் விளையாடுறது. உன்னுடைய thoughts? I think Burnley conceded the most chances. ஸோ அந்த விஷயத்துல வந்து கண்டிப்பா இது வந்து ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்கும்னு தோணுது. அண்ட் another thing வந்து நீ சொல்ற மாதிரி செல்சிக்கு வந்து ஒரு பெரிய இது என்னன்னா அகிலேஸ் ஹீல் என்னன்னா லைக் யூ டோன்ட் நோ which version of Chelsea is He's going to turn up. Yeah, fair. நீ வந்து அதுதான் சிட்டி யங் inexperienced team. you can tell with confidence that இங்க வந்து அடுத்த ஒரு 20 கேம்ல 15 கேம் 16 கேம் ஈஸியா ஜெயிப்பாங்க. they can go on that winning streak or unbeaten. நீ செல்சியை பார்த்து நீ கான்ஃபிடென்ட்டா அதை சொல்லவே முடியாது. அதனால தான் maybe people are sleeping on them. ஏன்னா they know that இந்த ஆர்சனல் இந்த சிட்டி or இந்த லிவர்பூலோட ஜெயிக்கணும்னா you have to win at least 20 to 24 games. Yeah. Right. அது வந்து செல்சி அடிப்பாங்கன்னு நீ கான்ஃபிடென்ட்டா சொல்வியா? Like we don't know. அது இன்னும் காமிக்கல அவங்க அந்த கண்டினியூஸ் ஸ்ட்ரீக் ஆஃப் அந்த ரன் மாதிரி இது வரைக்கும் காட்டல. ப்ராபப்ளி அதுதான் நீ சொல்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி இன்னும் நம்ம வெளிப்படையா பார்க்கலங்கிற ஒரு ஃபேக்டர் வேணா இருக்கலாம். ரைட். இந்த கேம்லாம் ஜெயிப்பாங்க, இந்த கேம்லாம் ஜெயிச்சிருவாங்க ஆப்வியஸா. ஒரு அந்த சொலையா ஒரு கேம் வரும் ஹோம்ல ஃபுல்லமோட, they will lose. Right. So அந்த மாதிரி தான் I think they have that streak, they have that tendency to goof up. Hot and cold மாதிரி. Yeah, hot and cold தான். So அந்த விஷயத்துல வந்து இந்த கேம் வந்து again I think it's a foregone conclusion ன்னு சொல்ல வேணாம், but I think it is near foregone conclusion. I think செம்மையா அடி வாங்குவாங்க. எனக்கு அதான் 3-0 4-0 சொன்னேன். நீ என்ன எதிர்பார்க்குற? ஸோ அதுதான் ஐ மீன் செல்சிக்கு இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேமாக தான் இருக்கும். அண்ட் அவங்களுடைய ரன் இதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக. அடுத்தது பிரைட்டன் வர்சஸ் பிரென்ட்ஃபோர்ட். பிரென்ட்ஃபோர்ட் வந்து என்ன ரெண்டுமே வந்து ஒரே பாயிண்ட்ல இருக்கிற டீமு, தே ஆர் செப்பரேட்டட் ஒன்லி பை கோல் டிஃபரன்ஸ். பிரென்ட்ஃபோர்ட் வந்து நான் வந்து சீசன் பிகினிங்ல வந்து ஒரு ரெலிகேஷனுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு கேண்டிடேட்டா போட்டிருந்தேன். ஏன்னா அவங்க லூஸ் பண்ணது வந்து பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, மேனேஜரையும் லூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாயிண்ட்ல. ஸோ அதனால நான் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெலிகேஷன் கேண்டிடேட்டா போட்டிருந்தேன். பட் அந்த சீம்லெஸ்னஸ் அண்ட் டிரான்சிஷன் சொல்ற மாதிரி அவங்க மேனேஜர் போனாலுமே வந்து ரிப்ளேஸ் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு மாதிரி லாஸ்லெஸ்ஸா அந்த பிரென்ட்ஃபோர்ட் எப்படி நம்ம விளையாடுவாங்கன்னு எதிர்பார்ப்போமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஆல்வேஸ் தேர் ஹேண்ட்ஃபுல் அட் ஹோம் அண்ட் அவையிலையும் போயிட்டு ரொம்ப மோசமாலாம் விளையாடுற மாதிரி தெரியல. வேறஸ் பிரைட்டன் எனக்கு வந்துட்டு அவங்க கிட்ட இருந்த ப்ராமிஸ்க்கு அவங்க டெலிவர் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. அது வந்து கொஞ்சம் சோஃபார் அவங்க வந்து ஓகே 16 பாயிண்ட்ஸ் இஸ் வெரி குட், பட் எனக்கு என்னமோ நிறைய தடவை தோணிருக்கு தே ஆர் கேப்பபிள் ஆஃப் மோர். அவங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த இதை இவ்வளவு தூரம் நம்ம பண்றோம், இன்னும் ஒரு ஸ்டெப் பண்ணலாம், அந்த ஒரு ஸ்டெப் நம்மளால ரீச் பண்ண முடியலங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்கும் தான் நினைக்கிறேன் நான் பிரைட்டன். 100% மச்சான். நாங்க வந்து இப்பதானே அந்த ரெண்டு டீம் கிட்டயும் உதவ வாங்கிக்கிறோம். நல்லா மனசுல வந்து ரெண்டு டீமோட ஃப்ரெஷ்ஷா இருக்கு. See, I think என்னன்னா வந்து ரெண்டு டீமுமே ஆர் அக்ரெசிவ் டியூவல் வின். ஸோ ரெண்டு டீமுமே வந்து வில் கோ ஆல் அவுட் லைக் ஒரு 50-50 பால்னா தேர் பாடி ஆன் தேர் வெரி ஃபிசிக்கல். ஃபிசிக்கல்னா லைக் வந்து டேக்கிள் போடுறது மட்டும் இல்லை, ரன்னிங் பவர், ரைட், இன் ஸ்ட்ரெச்சிங் த பிட்ச் எல்லாமே வந்து லைக் வெரி சிமிலர் ட்ரைட். தி ஒன்லி திங் இஸ் பிரைட்டன் ஹேஸ் மோர் டெக்னிக்கல் குவாலிட்டி. எக்ஸாக்ட்லி. அதை வந்து சப்ளிமெண்ட் பண்றது வந்து ஆஃப்செட் பண்றதுக்கு வந்து பிரென்ட்ஃபோர்ட் டாக்டிக்கல்
awareness in terms of where to be on the pitch, ம், so ம், ம். maximize set plays. Right? So இது வந்து 2 ஈவனா இருக்கிற டீம் ஒண்ணுத்துக்கு டிஃபென்சிவ் எபிலிட்டி ஜாஸ்தி, ஒண்ணுத்துக்கு அட்டாக்கிங் எபிலிட்டி ஜாஸ்திங்கிற மாதிரி தான் or அந்த மாதிரி or தான். I would want to say it is like they are very similar but very different. இது வந்து அக்னி நட்சத்திரம் மாதிரி ரொம்ப வெரி சிமிலர் ட்ரேட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி, ஆனா ரெண்டு பேரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ம், 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 So ம். I know that Brighton have won the last 2 games in நினைக்கிறேன். ம். That is what has again திருப்பி brought them up. இல்ல பிரைட்டன் லாஸ்ட் கேம் டிரான்னு நினைக்கிறேன். ஒரு Draw. வின் ஒரு டிரா. ம். Or win or draw. But I think this game will be one of those games where it could be a draw because ரெண்டு டீமே will cancel each other out. So I want to say it will be a 2-2 draw. And in the 2-2 டிரா. ம். Thiago is also in a good form யா. on the striker. So அவங்க ரெண்டு பேருமே I think அவனும் இருக்கான். Welbeck has also been very decent. அதான் சொல்லலாம்னு வந்தேன். வெல்பெக் தான் வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபார்ம்ல இருந்திருக்கான். அவன் அது எப்படி சொல்றது? இந்த மாதிரியான டீம்ஸ்லாம் இந்த மாதிரியான ஒரு ரோல் கொடுத்து அவனை வந்து அவன் ஒன்னால தாண்டா நாங்கள் டிபெண்டாவே இருக்கோம்னு அந்த மாதிரியெல்லாம் வந்து ஹைப் கொடுக்காம இருந்தா அவன் கரெக்டா வந்து அந்த ஒரு செட்டிங்ல வந்து நல்லா கன்வெர்ட் பண்ற ஒரு அபிலிட்டி இருக்கிற பிளேயர் தான். எனக்கு வெல்பெக் ரொம்ப பிடிக்கும், முதல்ல இருந்து பிடிக்கும். ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ அவன் கண்டிப்பா எனக்கு வந்து இது வந்து ஒரு பிரைட்டன் வின் மாதிரி தான் இருக்கு. ஒரு 2-1 வின் பிரைட்டன் வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது எனக்கு. Nice. I'd still stick with a draw. டிராவா என்ன ஸ்கோர் லைன்? 2-2. 2-2. யா 2-1 2-2. யா ஃபேர். அடுத்தது வந்து நம்ம வந்து லிவர்பூல் வெர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். லிவர்பூல் ஆர் வெரி டெஸ்பரேட் ஃபார் அ வின் ரைட் நவ். அண்ட் இதுதான் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் இவங்களுக்கு தான் வந்து அடுத்த செட் ஆஃப் ஒரு 10 ஃபிக்சர்ஸ் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட்னு நினைக்கிறேன். ஓவரால் ரேட்டிங் வச்சு பார்த்தா இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் ஃபிக்சர்ஸ். அண்ட் தே டெஸ்பரேட்லி நீட் அ வின். மறுபடியும் வந்து பேக் ஆன் ட்ராக் வரதுக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து மாட்டின மாதிரி தான் இருக்கு எனக்கு இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு. அவங்கள நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுமே வந்துட்டு பேசின மாதிரி 19th இருக்காங்க. இதெல்லாம் வந்து போன சீசன் காட்டின ப்ராமிஸ்க்கும் இந்த சீசன் யூரோப்ல விளையாடுறாங்கிற ஃபேக்டர் கூட சேர்த்து போட்டா யாருமே வந்து 11 கேமுக்கு அப்புறம் வந்து இவங்க 19th இருப்பாங்க வித் நெகட்டிவ் கோல் டிஃபரன்ஸ் அண்ட் ஒன்லி 9 பாயிண்ட்ஸ் அந்த போர்டுன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் அது வந்து ஒரு நடமாடும் சர்க்கஸா தான் சுத்தின்னு இருக்கு அந்த டீமே, மொத்தமா அந்த கிளப்பே அப்படிதான் போயின்னு இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறப்போ இது லிவர்பூலுக்கு வந்து இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஈஸி ஃபாட்ரா தான் இருப்பாங்க அவங்க. லிவர்பூல் வந்து என்ன கொடூரமா விளையாடினாலும் ஜெயிக்கிற கேம் தான் அது ஆன்ஃபீல்ட்ல வேற நடக்கிறதுனால. அண்ட் ஐ திங்க் தில் ஸ்டார்ட் பாசிட்டிவ்லி. இந்த கேம்ல வேர்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது அந்த அஃப்கோர்ஸ் அவன் வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அந்த நம்பர் வரமாட்டேங்குதே தவிர்த்து அவன் விளையாடுறதுல வந்து எனக்கு ஒண்ணுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப தாறுமாறா விளையாடுற மாதிரியும் இல்ல, ரொம்ப மொக்கையா விளையாடுற மாதிரியும் இல்ல. ஒரு நல்ல பிளேயர் மாதிரி விளையாடிட்டு இருக்கான். அவங்க கிட்ட அந்த மூவ் பண்றதெல்லாம் அவுட்புட் வரும். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் வந்து வேர்ட்ஸை பத்தி நான் வேணா இப்படி சொல்லிட்டேன். லைக் நம்ம வந்து ஒரு லைக் நம்ம வந்து ஃபுட்பால் ஆடுறோமோ வாட் எவர் ரைட், நம்ம வந்து கிரிக்கெட் ஆடுறோமோ வாட் எவர் ரைட், நம்ம வந்து ஆடும் போது இஃப் யூ வெரி ஹெசிடென்ட்ல உனக்கு ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உனக்கு வந்து இந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் ஆகுமோன்ற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அவன் வந்து வெரி ஸ்லைட்ல ஈஸியா வந்து வாங்கினா நல்லா வாங்குவான். அவனுக்கு வந்து அந்த பயத்துல வந்து அவன் நிறைய பால்ஸ் வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்றான். நான் இப்ப அந்த ஜெர்மனி கேம் பார்த்தேன் when they played Slovakia. வால்டமேரோட கொஸ்டின் போறோம். He is more என்ன சொல்றது, he is more comfortable holding the ball, taking a lot more time with it. The ball போடுறதுக்கோ whatever, right? So he's a lot more confident when he's playing with Germany because they're not singling him out. Right, plus national slow-ஆவும் இருக்கும் கேம் generally. Unless you go into tournaments. Like actually if you go into the World Cup then the pace will pick up naturally. But இவனுக்கு வந்து he has more time on the ball. So he's a lot more effective. Right? அவனால he is able to see through pass. இங்க வந்து லிவர்பூலுக்கு ஆடும்போது அவன் வந்து பாலை கிடைச்ச உடனே எங்கேயோ ரிலீஸ் பண்றான். ரொம்ப அப்படியே அறக்க பறக்க கான்டாக்ட் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலே ஆடுற மாதிரி தான் இருக்கு. Right. That is a big factor. Maybe it's again a psychological thing also. கண்டிப்பா அதான் சொன்னேன். அவன் 2 ACL வந்திருக்கு, புது லீக் வந்திருக்காங்கிறப்போ அது அந்த லீகோட பேஸ் பிசிக்காலிட்டி எல்லாமே வந்து ஒரு கண்டிப்பா டெஃபினட்டா அந்த ஒரு தாட் வரும். இன்ஜுரியான பிளேயர்ஸ்க்கு அது டெஃபினட்டா வரும். நீ சொல்ற மாதிரி ப்ராபப்ளி அது ஒரு பெரிய ரீசனா கூட இருக்கலாம். பட் ஆனால் குவாலிட்டி அதெல்லாம் டினே பண்ண முடியாது. குவாலிட்டி பிளேயர் அவன், நல்ல குவாலிட்டி. அந்த குவாலிட்டிங்கிறது இந்தியா ஒரு பாயிண்ட்ல வந்து இட் வில் ஷோ ஃபார் ஷூர். அது இந்த சீசன் இல்லைனாலும் அடுத்த சீசன் அது கண்டிப்பா வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீசன்ல இந்த கேம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகலாம்.
எனக்கு வந்து இந்த பீரியட்ல கரெக்டா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கரெக்டா வந்திருக்காங்க. அவன் வேற கான்ஃபிடன்ஸோட வந்திருப்பான். கண்டிப்பா 2 அசிஸ்ட் போட்டா ஒருத்தன் ஃபினிஷ் பண்ணிருக்கானேங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஐ திங்க் லைக் இது ஒரு நல்ல லிவர்பூலுக்கு ஒரு நல்ல கேம். ஐ திங்க் தேல் வின் லைக் 2-0 3-0 அந்த மாதிரி ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் see நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஸ்கோரிங். எனக்கு அங்க யார் ஸ்கோர் பண்ண போறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ ஒரு 2-0 3-0 ஜெயிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். டைஷ்ன்றதுனால இட் won't be லைக் என்ன சொல்றது நீ வந்து ஒரு 2 கோல்லாம் அடிச்சிட்டனா டைஷ் வந்து பரவாயில்ல நேடா போச்சு இந்த கேம் தோத்துட்டோம், இதுக்கு மேல வந்து கோல் டிஃபரன்ஸ்லாம் வந்து அடி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுவோம். பின்னாடியே படுத்துருவோம். ஸோ அதனால வந்து 2-0 மேல போகாதுன்னு தோணும். அண்ட் லிவர்பூல் வந்து ஒரு கேம் வந்து ஜஸ்ட் தே நீட் டு டூ த பேசிக்ஸ் ரைட். It's been a long time since they did the basics. Basics right, yeah. ஒரு 10 பாஸ் ஸ்ட்ரிங் பண்ணி ஒரு பால் வந்து ஒரு அட்டாக்கிங் பிளே அதுவே இன்னும் நடக்கல. ரைட், they are so unsettled. ரைட், அந்த பேசிக்ஸை பண்ணி ஒரு கேம் வந்து ஜஸ்ட் டு கைண்ட் ஆஃப் ஃபைண்ட் தியர் ரிதம், ஃபைண்ட் தியர் ஃபீல், அந்த மாதிரி பண்ணணும். ஐ திங்க் அந்த கேம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். they will try and dominate the game, control the game. ரைட், ஒரு என்ன சொல்றது, ஐ திங்க் if Salah comes back to form, ரைட், அது வந்து it will spell disasterன்றதோட it will pose a big challenge to all of the others because he's such a momentum player, right? When he gets one, he gets a second, and then he gets a third, and then he'll just keep going. And Isak also என்ன பண்றான்னு பார்க்கணும். அந்த ஒரு கேரக்டரை நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். அவன் ஃபிட்டா இருக்கான்னு வேற சொன்னாங்க. நீ எல்லாம் மறந்துட்டேன்லாம் சொன்னா இதை விட ஒரு பெரிய பொய் ஏற்க முடியாதாடே. நெஞ்சில கெட்டவன்னு பச்சை குத்தி வச்சிருக்கேன் அந்த பிரகாஷ் ராஜ் சொல்லுவாடே, அந்த மாதிரிதான். அவனை பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்க. அவனும் வந்து சரி ஓகே வருவான்னு வாங்கல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாப்பா வந்தா நல்லா இருக்கும் அப்படி. So I think he will also, like if he plays he might score. Yeah, I feel he will. எனக்கு அதான் வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ் சாலா மீமெல்லாம் ஐசாக்லாம் கிளிக் ஆகிற கேம் இதுன்னு தான் தோணுது எனக்கு. அண்ட் அகேன் அவனுமே வந்துட்டு அட்லீஸ்ட் எக்கிட்டுக்கே வந்து நேஷனல் டீமுக்கு போயிட்டு வந்தா அவன் ஐசாக் வந்து போக கூட இல்லை. ஸோ அந்த வந்து பேக் ஃப்ரம் தட் இது வந்து கரெக்டாக ஃபார்முக்கு வரதுக்கான பர்ஃபெக்டான கேம் தான். ஸோ அதான் ஐ ஸ்டிக் வித் தட் 2-0 or 3-0 அந்த மாதிரி தான் வந்து இந்த மேட்ச் முடியும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் கேம்னு பார்த்தோம்னா லீட்ஸ் வர்சஸ் ஆஸ்டன் வில்லா வந்துட்டு திடீர்னு தடபுடலா ஆடி வந்து எங்கிருந்தும் வந்து திருப்பி வந்து 6வது வந்துட்டாங்க. அவங்களும் வந்து ஆரம்பத்தில் வந்து வாட்கின்ஸை வாரம் எடுத்து 2 பாயிண்டா பார்த்துட்டு FPL பார்த்துட்டு அழுதுன்னு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவங்களும் கோல் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு நல்ல ஒரு ரிதம்க்கு வந்துட்டாங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்கானுங்க. அண்ட் லீட்ஸ் வந்து ஹோம்ல வந்து வேற டீம். அது வந்து நம்ம வந்து தே கிவ் தேர் பெஸ்ட் அட் ஹோம். 11 கேம் இருக்கிறப்ப அவங்களுமே வந்து இந்த பீரியட்ல வந்து கீழே போகக்கூடாதுங்கிறதுக்கான அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் மென்டாலிட்டி இன்னும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்காது. உனக்கு அந்த மிடில் தானே அந்த மாதிரியான டீம்ஸ்க்கெல்லாம் என்னடா இவ்வளோ க்ளூலெஸ்ஸாக விளையாடின்னு இருக்கும் தோணும். திருப்பி கடைசியில் எண்ட்ல பிடிப்பானுங்க. ஐ திங்க் we are still in that first phase where they can do something. பட் ஆனால் ஆஸ்டன் வில்லாவோட குவாலிட்டி, ஏன்னா எஸ்ஏவோட தான் நாங்கள் ப்ரிவியூ பண்ணினோம் லீட்ஸ், எங்களோட லீட்ஸ் கேம்க்கு. he said நாங்கள் ஒரு 1-0 டீம், எங்களுடைய நாளில் நாங்கள் ஒழுங்காக ஹோமில் விளையாடிட்டோம்னா அந்த 1-0 எடுத்துட்டோம்னா அந்த 1-0 எப்படி எங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணணும்னு தெரியும். ஆனால் அந்த 1-0 வரைக்கும் போகிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த 1-0 எடுத்துட்டோம்னா முடியும்னு. பட் ஐ டோன்ட் நோ வெதர் இந்த கேம் வந்துட்டு மேபி எமி மார்டினஸ் தப்பு பண்ணலாம், என்ன வேணா ஆகலாம். பட் இந்த கேம் வந்துட்டு ஐ எம் மோர் இன்க்ளைன். எனிமி அந்த சைடுல யார் தெரியும்ல? யாரு? DCL. ஓ நம்பாலா? ஓகே Unstoppable force. அவங்க விரோதக்கார வெறியாளி எவனுமே இல்ல மாமா, நம்ம கூட தான் இருக்கான். அதே மாதிரிதான் DCL ஆடுறானே, அதுவே பெரிய விஷயம்டா. அவன்லாம் விளையாடி பார்த்து கஞ்சிக்கிட்டே ஒரு 4 கேம் விளையாடி பார்க்கறதே பெரிய விஷயமா இருந்தப்போ விளையாடுறானே. யா பட் கமிங் பேக் டு த கேம், ஐ திங்க் இந்த கேம் வந்துட்டு ஐ திங்க் Villa have more quality though Leeds are a 1-0 டீம். அவங்க 1 போட்டாலுமே அந்த 1 தாண்டி கோல் போடுறதுக்கு வில்லா கிட்ட அபிலிட்டி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது இந்த மாதிரியான கேம்ல எல்லாம். So and I feel that it would be like ஒரு 1-2 Villa. Nice. நான் வந்து I think it will be again a battle of the midfield ன்னு தோணுது. வந்து ஆண்டன் ஸ்டாக் ரொம்ப நல்லா விளையாடுறான். ஆண்டன் ஸ்டாக். Yeah, Anton Stack and Longstaff. Yeah. Exceptional for the season. இந்த இது சொல்றேன்ல, ஆஸ்டன் வில்லாவோட டர்ன் இன் ஃபார்ச்சூன்ஸ் has been அவங்களோட மிட்ஃபீல்ட் கிளிக் ஆனது. ரைட். ஓனானா சூப்பரா விளையாடிட்டு இருக்கான். கரெக்ட். இப்போ வந்து கடைசி ஒரு 6 கேம்ல ஆர்சனலுக்கு அடுத்து அவங்க தான் லீஸ்ட் நம்பர் ஆஃப் சான்சஸ்.
ம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டார்ட். ம். 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 ஸோ அவங்க மிட்ஃபீல்ட் இஸ் கிவிங் தெம் தட் கவர், அந்த முன்னாடி வந்து ரன்னிங் பவர் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ வந்து அதுதான் அவங்களோட பெரிய ஒரு ஒரு ஸ்விட்ச். அண்ட் நீ சொல்ற மாதிரி லீட்ஸ் அகெயின் அட் ஹோம் தே வில் ஃபிகர் தெம் அவுட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜஸ்ட் மேக்கிங் ஷுர் தட் பேசிக்ஸை பண்ணலாம். இவங்க அடிக்கிறத அடிக்கிறோம், நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் வைட் விங்கர்ஸை வச்சு ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் செட் பீஸ் ஆல்சோ தே ஆர் வெரி டீசென்ட். ம். 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 சீசன் பார்த்ததுல, right? And Villa also typically ரொம்ப decent. So I think they will be evenly matched across, in terms of style of play and everything. நீ சொல்ற மாதிரி quality தான் will edge Villa over. எனக்குமே I think it will be a 1-2. 1-2 வில்லா. எஸ். 6-7 கேம் பண்றோம்னு நினைக்கிறேன். மக்களே, நாங்க எங்களுடைய கருத்து சொல்லிட்டோம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லவும். அடுத்தது வந்து ஐ வுட் சே மேன் யுனைடெட் வர்சஸ் எவர்டன். அது வந்து மண்டே நடக்க போற கடைசி லேட் நைட் கிக் ஆஃப். யுனைடெடுக்கு ஃபேவரபிளா ஆக்சுவலா ஓட்டில தான் நடக்குது கரெக்டா. ஸோ நம்ம வந்து என்ன எதிர்பார்ப்போமோ ஒரு லேட் நைட் கேம்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அவங்களுடைய க்ரௌட் வந்துட்டு அது கண்டிப்பா அவங்க பின்னாடி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேம் தான் அது. எவர்டனுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்ப்ரெசிவா பண்ணினாங்க அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல இந்த சீசன்ல இது வரைக்கும். மேனேஜர் யாரும் எனக்கு ஆக்சுவலா அதுவே மறந்து போச்சு. எவர்டன். ஓ, தலைவன். ஐயோ, தலைவன் மேனேஜரா? ஓகே ஓகே, மறந்துட்டேன். தலைவன் தான் மேனேஜர், அது வேற இருக்கு. ஸோ இந்த கேம் வந்துட்டு ஐ திங்க் அவேங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு எவர்டனுக்கு ரொம்ப அகேன்ஸ்டா போகும்னு தோணுது இந்த கேம். அதனாலதான் வந்துட்டு ஐ திங்க் யுனைடெட் வில் might probably win without conceding a goal தான். ஒரு 2-0 வின் பண்ணுவாங்க யுனைடெட். அந்த மாதிரியான ஒரு கேமா தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. செஸ்கோ இல்லைனாலுமே they have enough quality there to sustain ஒரு இந்த மாதிரியான ஒரு கேம்ல ஹோம்ல விளையாடுறப்போ. அவங்க ஹோம்ல விளையாடுறப்போ வந்து டெஃபினட்டா நல்லா தான் விளையாடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் 15-20 நிமிஷம் பர்ஸ்ட்ல ஒரு கோல் போட்டு அதுக்கப்புறம் கேம் மேனேஜ் பண்ணுவாங்க தான் தோணுது. டுவர்ட்ஸ் தி எண்ட் இன்னொரு கோல் வருங்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்து அது ஒரு 2-0 தோணுது. யுவர் ஒப்பீனியன்? ஐ திங்க் டெஃபினட்டா தே வில் கன்சீட்னு தோணுது. அவங்க வந்து ரொம்ப சசெப்டிபிளா இருக்காங்க. அவங்க வந்து எஸ்பெஷலி வந்து இந்த மிட்ஃபீல்டை வச்சு தேர் ஏபிள் டு கொஞ்சம் காம்பேக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்பேரா வந்து இப்போ வந்து ஷா வந்து உள்ள வந்து ஆடுறான். யாரோ வந்து ஸ்டெப் அப் பண்ணி அந்த கசமீரோ பேரா வந்து அவன் தான் வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து ஜின்செங்கோ ஒரு ரோல் ஆடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ரைட்? ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரோட பிவட்டா, செகண்ட் பிவட்டா வந்து அந்த ரோல் வந்து இப்போ ஐ திங்க் தே ஃபிகர்ட் இட் அவுட். ஸோ ஸ்பேஸ் அவ்வளோ இருக்க மாட்டேங்குது. பட் இல்லைன்னா கூட அவங்க ஆர்கனைசேஷன் ரொம்ப போரா இருக்கு. ஈஸியா யூ கேன் டெல் இவங்களை வந்து இவங்களோட வந்து இவங்க 2 கோல் அடிச்சா கூட நம்ம அட்லீஸ்ட் 1 அடிச்சோம்னா கடைசி ஒரு 10-15 கொஞ்சம் நர்வி ஆயிடும். அது இருக்கு. ஸோ அதுதான் அவங்களோட பெரிய வீக்னஸ் ஐ திங்க். பட் தே வில் ஸ்கோர் பிகாஸ் இந்த வருஷம் அவ்வளோ சான்சஸ் கிரியேட் பண்றாங்க. அது கண்டிப்பா சொல்லணும். எக்கச்சக்கமா சான்ஸ் கிரியேட் பண்றாங்க. இன்னொன்னு டிஃபென்சிவ்லி என்ன தெரியுமா, அவங்க வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த கேம் அவங்களால சஸ்டைன் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் அந்த இன்டென்சிட்டியா எதுவா இருந்தாலுமே ஒரு 20 நிமிஷத்தை தாண்டி அவங்களால கண்டினியூஸா அதே லெவல்ஸ்ல சஸ்டைன் பண்ண முடியல, விச் மேக்ஸ் தெம் சூப்பர் வல்னரபிள். பட் ஆனா அவங்களுடைய பாசிட்டிவ் டிஃபென்சிவ்லி என்னன்னா நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் நம்ம ஒரு 10 கூடயோ இல்லாட்டி வந்து ஒரு அமரும் ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்தது கூட ஒரு 20 ஷாட் கண்டிப்பா இந்த மேட்ச் கன்சிடர் பண்ணுவாடா இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஆப்போசிஷன் சொல்ல முடியும். அதை நல்லா நல்லிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா பால் எங்களுக்கு வேணா, நீங்க வச்சுக்கோங்க பால், நீங்க என்ன வித்த காட்டுறீங்க, நாங்க பால் வச்சு பாக்குறோங்கிற மாதிரி தான் விளையாடுறாங்க அவங்க. அது விளையாடுறப்போ அவங்க அந்த மொரினோ சொல்லுவாங்கல்ல, when you don't have the ball you don't make mistakes, you are very less likely to make mistakesங்கிற ஒரு ஃபேக்டர். அது இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது எனக்கு. அதனால வந்து ஒரு இனிஷியல் பர்ஸ்ட்ல ஒரு கோல் போட்டுருவாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறத்துல இருந்து கேம் ஓப்பன் ஆக ஃபைனல் ஒரு கண்டிப்பா இன்னொரு இது வரும். ஏன்னா அந்த ஃபினிஷஸ், கிளினிக்கல் ஃபினிஷிங்கிறது ஒரு எம்புவமா வந்து டோட்டலி மாத்திட்டான் அந்த ஒரு ஃபேக்டரியே அவங்களுக்கு. அது வந்து அவங்களுடைய எய்டுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா வரும் இந்த மாதிரியான கேம்ஸ்ல இருந்தா எனக்கு தோணுது. 100%. ஏன்னா அகைன் அவங்களோட ரைட் வந்து சேனல் இஸ் as good as any in the league in terms of Yoro, Ahmad and Mbeumo. More so with how comfortable they are on the ball and how they kind of create. And then Bruno அதுல போட்டனா நிறைய கிரியேட்டிவ் அவுட்புட் இருக்குல்ல. லைக் அது வந்து செஸ்கோ மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோல் அடிச்சிருந்தாங்க. அவங்க பொசிஷனே வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ அவனுமே பிகாஸ் ஆஃப் ஸ்டார்டிங் இன் நியூ லீக் அவனுக்கு வந்து அந்த இஷ்யூ இருக்கு. பட் நீ சொல்ற மாதிரி வந்து அவங்க வந்து இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வி செட் ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் டீம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க.
ஆமாமா, ஆமா. ஏன்னா நம்ம யூஸ்வலா பாக்குற டீம்ஸ் வந்து பிரிமடோனாஸ் தட் வில் ஒரு 2 நிமிஷம் பிளேயர் பவர் வச்சு ஒரு சைடு விட்டுருவானுங்க அப்படியே. ஓகேடா இதுக்கு மேல இவன் ஓட அவனை முடியாது. திட்டுவான் இவனை திட்டுவான் ரைட் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து டிஸ்ஜாயிண்டடா இருக்கும். பட் இந்த டீம் வந்து இஸ் ஒர்க்கிங் ஹார்ட், அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் டியூவல்ஸ் நிறைய வின் பண்றாங்க. ஏன் நம்ம இந்த வார்த்தையை கிட்ட நிறைய தடவை யூஸ் பண்றோம் ஷோல. பட் அதுதான் ஐ திங்க் தட் இஸ் வேர் தட் தி பிரீமியர் லீக் இஸ் கான் அவே ஃப்ரம் கார்டியோலா ஸ்டைல் டு பீங் அ லாட் மோர் டியூவல் வினிங் பேஸ்ட் லீக். கண்டிப்பா. நீ ஏதாவது ஒரு விதத்துல அவுட் பிளே பண்ணணும்ல. எவல்யூஷன் ஆஃப் த லீக்ங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து இது வந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீகுக்குன்னு ஒரு டிஃபைன் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் இருக்குன்னா உனக்கு வந்து அது வந்து பிசிக்கல் ஃபுட்பாலு, லாங்கா பால் போடுவானுங்க, இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஸ்ட்ரைக்கர் வச்சு. இதுதான் இங்கிலீஷ் ஃபுட்பால். இவங்க வந்து ஏதோ இங்கிலீஷ் ஃபுட்பாலே தொலைஞ்சு போச்சு, அடியில போய் மாட்டிக்கிச்சு, இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு எனக்கு தெரியல சீரியஸா. அந்த எவல்யூஷனுங்கிறது ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொருத்தர் ஏதாவது ஒரு மேனேஜர் புதுசா ஏதாவது கொண்டு வந்து அது ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றவன் ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் தான் ஸ்டாண்டர்ட் செட் பண்றான். அதுல இருந்தா எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது யார் அந்த பீரியட்ல மாத்துறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்த போறாங்க. அவ்வளவுதான். நீ உனக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தியாவ எவனாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சுனே தான் இருப்பான். இதுக்கு என்னடான்னா புதுசா வந்து 2-0 இருக்கிறப்ப த்ரோ இன் போட்டு ஒரு கோல் போட்டா அதுக்கு 0.5 என்னதான்டா பேசுறீங்க நீ யாரா நீங்களா எங்க இருந்துடா வருது இந்த ஐடியாலாம் உங்களுக்கு தான் தோணுது. இது எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த பசங்க வந்து இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்ற இதுதான் டிஃபைன்டு வே ஆஃப் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு மனசுல வச்சு நீ சொல்ற மாதிரி வந்து இந்த இந்த இது இருக்குல்ல பேர் என்ன இவல்யூஷன் ஆஃப் ஃபுட்பால் இஸ் வெரி கிளாசிக். நான் இப்பதான் ஒரு வீடியோ பார்த்தேன் 2-3 நாள். எடி ஹாவோட டீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி, ப்ரெஷர்ஸ், பிசிக்கல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து அவங்களோட லெவல்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் 2 years இட் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். தி ஒன்லி திங் இஸ் தி ஆப்போனன்ட்ஸ் ஹவ் ஆல் ஐ திங்க் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி we were second in the league after Liverpool. Having the same number of pressing actions, same number of duel winning எல்லாமே. இப்போ the league has all caught up. இது I feel people are அதனால எங்களோட position has now come down because you then have to have quality on top of all of this physical attributes. people don't want to accept it. எனக்கு என்ன தோணுதுன்னா லீகோட குவாலிட்டி ஓவராலா ஜாஸ்தியா இருக்குங்கிறது சொல்றதே அவங்களுக்கு வந்து ஏதோ நம்ம கெட்ட வார்த்தை பேசுறோங்கிற மாதிரி இருக்காது. லீகோட குவாலிட்டி எக்கச்சக்கமா ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து நண்டு சிண்டு டீம்ல ஆரம்பிச்சு பெரிய டீம் வரைக்கும் எல்லார் கையிலயும் டேட்டா ஆக்சஸ் இருக்கு, எல்லார் கையிலயும் டூல்ஸ் இருக்கு. நம்ம நீயும் நானும் டிவில உட்காந்து பார்த்துட்டு இவ்வளவு அனலைஸ் பண்றோம்னா அதுதான் அவங்க வேலையே. சொல்யூஷன் ப்ராப்ளம் கிரியேட் பண்றதும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதும் அவங்க வேலையை அவங்க அவ்வளவு பண்றாங்க. எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. நான் ஒரு டேபிள பாக்குறேன், 2வது டீம்ல இருந்து உனக்கு வந்து எப்படி சொல்றது, 2வது டீம் 22 பாயிண்ட்ல இருக்கு. நீ திரும்பி பார்த்தா 13வது டீம் 15 பாயிண்ட்ல இருக்கு. 7 பாயிண்ட் தான் செப்பரேட் பண்ணுது. இந்த 17வது டீம் எவ்வளவு இருக்காங்க? 17th டீம் 10 பாயிண்ட்ல இருக்கானுங்க. ஆமா 12 பாயிண்ட் தான், 4 கேம் தான் ரிசல்ட் டிஃபரன்ஸ். இதுதான் வந்து உனக்கு ஒரு லீக் கஷ்டமா இருக்கா இல்லையான்னு காட்டுற ஒரு விஷயமே அதுதான். பேக் செப்பரேஷன்ங்கிறது நடந்துடும் எப்படியுமே. ஒரு பாயிண்ட்ல பேக் செப்பரேஷன் நடக்க தான் போகுது. ஆனா அந்த பேக் செப்பரேஷன் யூஸ்வலா நம்மளுக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேடா இதான்டா நடக்க போகுது. அது தெரியறதுக்கான ஒரு அறிகுறியே இல்லாம ஒரு 18 பாயிண்ட்ல எவ்வளவு டீம் இருக்காங்க தெரியுமா? 1 2 3 4 5 டீம் 18 பாயிண்ட்ல இருக்காங்க. அந்த 5 டீம் 18 பாயிண்ட்ல 5ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற டீம்ஸ் கோல் டிஃபரன்ஸ் மட்டும் தான் செப்பரேட் பண்ணுதுங்கிற ஒரு பட்சத்துல வர்றப்ப அதுல இன்ஃபேக்ட் வந்து மேன் யுனைடெடுக்கும் லிவர்பூலுக்கும் கோல் ஸ்கோர் தான் வந்து ஆக்சுவலா வந்து அந்த செப்பரேட்டிங் ஃபேக்டராவே இருக்கு. இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் அ வெரி காம்படிட்டிவ் லீக். ஆக்சுவலா லீகோட ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு ஓவரால். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒன் ஹார்ஸ் ரேஸா வாட் டு தே கால் இட், லைக் ஒன் ஹார்ஸ் ரேஸ். அந்த ஒன் ஹார்ஸ் ரேஸா அது இருக்கிறது ஆக போதா இல்லையா அதெல்லாம் தெரியாது. பட் ஆனா இவ்வளவு டீம் ஓடிட்டு இருக்கிறப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கான குதிரை இவ்வளவு குதிரை ஓடுது. அது வந்து லீக் ஜெயிக்க போறாங்கன்னா இல்ல, அந்த லீக் ஜெயிக்கிறவனை ஸ்பாயில் பண்றதுக்கான பேர் நிறைய பேர் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. முன்னாடி இருக்கிற அளவுக்கு இவன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்ம்டு வின்றான்னு ஒரு ஹோம் கேம்ல கூட சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆயிருக்காங்க. இது வந்து லீக் ஒரு பெரிய நல்ல விஷயம். 100%. அண்ட் நீ பார்த்தனா இட் இஸ் நாட் லைக் இன்னொரு விஷயம் that is also changed. நீ அந்த இதுல பார்த்தேன்னு வச்சுக்கோ, நம்பர் ஆஃப் draws at this stage of the season, I don't know if it's been this low before. You know, there is last minute winners, last minute losers. That is also adding to the drama of if there are fewer draws,
then the mid pack will all be together. லிவர்பூல் ஒரு மேட்ச் கூட டிரா பண்ணாத வரைக்கும் 6 வின் 5 லாஸ். 5 loss. Yeah. நாங்க 2 மேட்ச் பண்ணிருக்கோம். சிட்டி ஒரு மேட்ச் பண்ணிருக்கானுங்க. வேற யார் இன்னொன்னு பிரென்ஃபர்ட் ஒரு டிரா பண்ணிருக்கானுங்க. அந்த மாதிரி தான். மிச்சம் எல்லாம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிராஸ் நம்ம பார்த்தது சண்டர்லேண்ட் 4 டிரா which you would expect from Sunderland or Crystal They're Palace. trying to grind out ம் some points. But I'm just saying, like, எவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு பாரு. யா இந்த சீசன் எனக்கு வந்து சீரியஸா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு டைட்டான சீசன், பயங்கர டைட்டா இருக்கு. இந்த 2 கேம்ல செப்பரேஷன் வருதா பார்ப்போம். ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த பயங்கர டைட்டா இருக்கு இது வரைக்கும். ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் ஆச்சும் வரும், இந்த டீம் பிச்சுட்டு போகுதுடா, இந்த டீம் இதுவா போகுது. அது மாதிரி எதுவுமே வரல. லைக் அது வந்து ஒரு பெரிய திங் which shows how good the league is this season. ஆர்சனலை தவிர nobody else is playing at top. நீ பார்த்து சொல்ல முடியாது, ஓ டீசெண்டா ஆடுறாங்க, கண்டினியூஸா ஒரு 3 கேம் நல்லா ஆடிருக்காங்க, நீ எந்த டீம் பார்த்தும் சொல்ல முடியாது. நீ ஈவன் if City win you will say, oh மச்சான் they didn't even play well, எப்படியோ ஹாலண்ட் காப்பாத்திட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். Right? No team has hit us right. No team that you can say look and say, oh இவங்க வந்து கரெக்டா வந்து கன்சிஸ்டன்ட்டா அதே லெவல்ஸை மெயின்டைன் பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்லவே முடியல. ரைட், அப்சல்யூட்லி. So I think you சொல்ற மாதிரி இந்த செப்பரேஷன் will happen during the Christmas and the holiday period. நல்லா தெரிஞ்சிடும். ஜனவரி வரும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இதான் லீக். யா கண்டிப்பா அதுதான் ஃபைனல் இதுவா இருக்கும். இங்கேருந்து அந்த 2-3 டீம் அடிச்சுட்டு போவாங்க, அடுத்த 2-3 டீம் யூரோப்புக்கு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் போவோம். ஸோ யுனைடெட் எவர்டன், அதுதான் என்னுடைய வேர்டிக்ட் வந்துட்டு ஐ வுட் சே ஒரு 2-0 யுனைடெட். நீ என்ன சொல்ற? I also think it will be, they will concede for sure. I think it will be 3-1 or 3-2. 3-1 or 3-2. யுனைடெட் வின் தான். அது வந்து லைக் ஐம் ஷூர் அபவுட் தட். அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் ஃபுல்ஹாம் வர்சஸ் சண்டர்லேண்ட். இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேமா இருக்கும். ஃபுல்ஹாம்க்கு ஹோம் கேம். I also want to say with Sunderland, they have that fighting spirit. நீ வந்து இந்த நிறைய டீம்ஸ் that stay up, you need that spirit. கண்டிப்பா. If you don't have quality, that if you think okay நம்ம 90 minutes வரைக்கும் 97 minutes வரைக்கும் ஓடணும்னா எப்படியாவது ஏதாவது ஒரு சான்ஸ், ஒரு இது கிடைச்சி ஏதாவது ஒன்று மாட்டின என்ன சொல்றது, ஏதோ ஒன்று மாட்டி உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இருக்க 3-4 நிமிஷத்துல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு அந்த ஆட்டிடியூட் வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் ஷாக்கா என்ன சைனிங், ப்ராப்பர் டாலிஸ்மன். நம்ம ஒரு லைக் ஐ திங்க் ஈவன் ஃபார் ஸ்விட்சர்லாண்ட் இந்த யூரோஸ் போது இதே குவாலிட்டிஸ் தான் ஹி டிஸ்ப்ளே. ஆவரேஜான ஒரு ஸ்விட்சர்லாண்ட் டீம் single handedly he kind of almost kind of regenerated their spirit. So I think he's a great leader to fall behind. கண்டிப்பா இந்த மாதிரி நீ மேல வர்ற டீமுக்கு உனக்கு வந்து பார்த்து அது அவன் ஸ்டாச்சர் வேற இருக்கு. அவனுக்கு இங்க பிரீமியர் லீக்ல முன்னாடி விளையாடி இருக்கான், ஒரு இன்வென்சிபிள் சீசன் போயிட்டு வந்தவன், அங்க ஒரு புண்டஸ் லீக் அடிச்சவன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வர்றப்ப இந்த மாதிரியான டீமுக்கு அது ஒரு இன்வால்யூபிளான ஒரு அடிஷனா இருக்கும். நம்ம நிறைய பேர் வந்துட்டு சைனிங் ஆஃப் த சீசன் பேசுறப்போ இவன் கிரியேட் பண்ணியிருக்கிற இம்பாக்ட் வந்துட்டு லைக் ரிலேட்டிவ் டு அவன் எந்த மாதிரியான ஒரு டீம்ல போய் விளையாடுறான் அந்த மாதிரி எல்லாம் ஃபேக்டர் எடுத்து பார்த்தோம்னா நீ சொன்ன மாதிரி இவன் வந்துட்டு எங்கேயோ இருக்கான். லைக் அவனுடைய அந்த இம்பாக்ட் அதை பாக்குறப்போ. ஸோ பட் ஆனால் இது வந்து அவேல விளையாடுறாங்கிற ஒரு ரீசனும் இருக்கு. ஃபுல்லமும் கொஞ்சம் ஒரு மாதிரி லிஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்காங்க இந்த சீசன். எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஃபுல்லம். லைக் யூ வுடன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு பி 15th. அஃப்கோர்ஸ் பாயிண்ட் செப்பரேஷன் குறைவா இருந்தாலுமே ஒரு 15வது இந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஹோம்லயும் தோத்துன்னு இருக்கானுங்க அவங்க நிறைய ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து எனக்கு வந்து இந்த கேம் ஒரு டிரா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. Yeah, I think so too. Like but the only thing is Marco Silva oda team இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல தான் they will start slowly doing basics right. They will do enough to go into 10th position. Good point. அது ஒண்ணுதான் எனக்கு வந்து ஒரு தோணுது. Like I think they it might be a game that they finally get their basics and then do very minimal things to kind of say okay நம்ம வந்து காம்பாக்டா 4-4-2 4-4-1-1 ஆடுவோம். He will do what he will do on the Ryan Sessegnon has been in great form. So அந்த மாதிரி வந்து they will just kind of slowly do the basics ன்னு தோணுது. So I think they will win 2-1. Fulham 2-1 have a goal in them. So அதனால I think they will score, but I think Fulham will do enough to win 2-1.
எனக்கு அதேதான். ஐ வில் சே 1-1 நான் சொல்லுவேன். நீ சொன்ன மாரி கண்டிப்பா சென்ட்ரல்ல கோல் இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து ஃபுல்லம்மால 2வது கோல் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூவா இருக்குமோன்னு தோணுது. அதனால ஐ வுட் சே 1-1 ட்ரா. ஃபுல்லம் ஹோம்ல விளையாடுறதுனால ஐ வுட் சே 1-1 ட்ரா ஃபார் திஸ் கேம். ஸோ கடைசி மேட்ச் நார்த் லண்டன் ஹாஸ்பிட்டல் டாபின்னு தான் சொல்லணும் இத. இது வந்து சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருக்குன்னா, ஆர்சனல் ஃபேன்ஸஸ் டாட்னம் ஃபேன்ஸ் ஆக்சுவலி எவ்வளவு ரைவல்ரி இருந்தாலுமே இவங்க 2 பேரும் வந்து அப்பா போல்ல கூட வந்து அப்பா ஆர்சனல் ஃபேனு, புள்ள வந்து டாட்னம் ஃபேனா இருந்து அடிச்சுக்கிற அளவுக்கு மோசமான கூட்டம் இது. அந்த மாதிரியான கூட்டத்திலேயே ஒன்னா சேர்ந்து அந்த வடிவேல் கோவில் படத்துல காமெடியில வர மாதிரிதான் கடைசியில ஜனகணமன போட்டோன்னே எல்லாம் ஒன்னா சேருவாங்கல்ல. அந்த மாதிரி ஆமாண்டா எங்க எல்லாருக்கும் இன்ஜுரி இருக்குடா, இது சரியில்லை, ஃபுட்பால் வந்து ரொம்ப ஜாஸ்தியா விளையாடுறோங்கிற அளவுக்கு ட்விட்டர்ல இறங்கிட்டானுங்க. விச் இஸ் வெரி ட்ரூ. ஏன்னா எங்களை வந்து 7 பேரோ 8 பேரோ அவுட், அவங்களுக்கு 10 பேர் அவுட், 10 பேரோ 11 பேரோ அவுட். அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரோல் பண்ற லிஸ்ட்ல பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கானுங்க, அப்படியே போயிட்டே இருக்கு இன்ஜுரி பாட்டுக்கு, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இந்த இன்ஜுரிஸ் வந்து முக்கியமான பிளேயர்ஸ். அவங்களுக்கு ரொமேரோ வருவானான்னு தெரியல, இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சொலாங்கே வருவானான்னு தெரியல, மேடிசன் குலுசெவ்ஸ்கிலா லாங் டேர்ம் ஆப்சென்டீஸ் எல்லாமே இருக்கானுங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு கேப்ரியல் போயிட்டு தண்டத்துக்கு ஒரு 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 தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்லி, அதுவும் எமிரேட்ஸ்லயே விளையாடி எமிரேட்ஸ்லயே அடி வாங்கி அவனு போய் படுத்துக்கிட்டான் அடுத்த டிசம்பர் 2 வரைக்கும். புதுசா நம்பால நாகல்ஸ்மேன் வந்துட்டு நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வரப்போறான்டா ஹவர்ட்ஸ், வரமாட்டா சுமதி, தரமாட்டா அமைதிங்கிற மாதிரி. கிடையவே கிடையாது. செட்பேக் டே, செட்பேக்கா கம்பேக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா நாங்க. செட்பேக்குங்கிறேடானா சரி ஒரு வாரம் சொல்லுவான் பார்த்தா டிசம்பர் எண்ட்ல தான் வருவான்னு அவனு சொல்லிட்டான். ஸோ இந்த கேம் வந்து 2 டீமுமே சிக்னிஃபிகன்ட்லி அண்டர் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதை விட மோசமான விஷயம் என்னன்னா 2 டீமுமே யூரோப்ல விளையாடுறதுனால கண்டினியூஸா வந்து கஷ்டமான கேம் வந்துட்டே இருக்கிறப்போ எவ்ரி 3 கேம்ஸ் மறுபடியும் இதே பிளேயர்ஸ் தான் விளையாட போறாங்க. இது வந்து அக்ராஸ் த லீக் வந்து ஒரு பிரச்சனை ஆயிட்டு வருது. வித் வேரியிங் டிகிரிஸ் டீம்ஸ்ல வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த பாயிண்ட்ல இன்ஜுரி ஆகுது, ஒரு சில பேருக்கு கண்டிப்பா போக போக இன்ஜுரி ஆகும். அது அந்த மாதிரியான ஸ்டேட்ல தான் இப்ப நம்ம வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க அவங்க. இப்ப இருக்கிறப்போ இந்த கேம் வந்து டெஃபினட்டா அஃப்கோர்ஸ் டாபின்னு வந்துருச்சுன்னா எல்லாருமே வந்து ஒரு 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 100% கொடுக்க வேண்டிய இடத்துல 150% கொடுப்பாங்க. அது வந்து ஸ்டாண்டர்டா தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் 2வது விஷயம், இந்த டாபி வர்றப்ப அஃப்கோர்ஸ் ஃபார்ம்ங்கிற ஒரு விஷயம் வந்து கோஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. அது எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம். எங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம்னு நான் பார்த்தேன்னா, நாங்க வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு 6-7 வருஷமா எங்க ஹோம்ல தோக்கவே இல்லை. ஆனா அந்த பாயிண்ட்ல ஒரு டிராங்கிறது இந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு லாஸ்க்கான ஒரு ஈக்குவலன்ட் தான். அது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமான கேஜியான கேமா தான் இருக்கும். பட் எங்களுடைய கிரவுட் அண்ட் எங்களுடைய இப்போ இருக்கிற அந்த அந்த லீடு வச்சிருக்கோங்கிற அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கோங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டு புஷ் பண்ணணும்னு தோணுது. ஆனால் இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி டஃப் கேம். பிகாஸ் தாமஸ் ஃப்ராங்கோடைய ரெக்கார்டு வந்துட்டு அவேல மட்டும்தான் தலைவன் ஜெயிச்சிருக்கான். பால் எப்படியோ தட்டி தட்டி கேமை ஸ்லோ டவுன் பண்ணி உருட்டி விட்டுருவாங்க. செட் பீஸ்ல கோல் வருமா கேட்டா கேப்ரியல் இல்ல, எனக்கு தெரியல செட் பீஸ்ல கோல் வருமான்னு. பட் ஆனா ஐ திங்க் வி வில் மேனேஜ் அ 2-1 வின் தான் எனக்கு தோணுது இந்த கேம்ல. I think out of the 3 goals that நீ சொல்ற, ஏன்னா I was also thinking the same scoreline. I think out of the 3 goals I thought எல்லா 3 கோலுமே செட் பீஸ் தான். they are also very good with set piece. ஆமா. So I think 3மே செட் பீஸ் கோலா தான் வரும். அண்ட் நீ சொல்றது வந்து இந்த ஆர்சனலோட இன்ஜுரி லிஸ்ட் சொல்ற. பட் I think இந்த வருஷம் the way you have done squad addition, it is very smart. I won't say it is like for like, but it is enough for you to, the drop in quality is not so drastic. Agreed. Right? இப்போ மஸ்கேரா உள்ள வந்தான்னு வச்சோ, ஆர் என்காப்பியே, நீங்க 2 பேருமே ஐ திங்க் நான் வந்து ஆடின ஒரு 2-3 கேம் பார்த்தேன். வெரி டீசன்ட். ஆப்வியஸா இதை நாட் புட் அண்டர் ப்ரெஷர், என்எல்டி இன்னும் ஆடல, ஸோ அதெல்லாம் இருக்கு, அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. Are they able? Yes. Can they do it? We have to see on that day. அதுதான் தோணுது. அண்ட் ஹாவர்ட்ஸோட இன்ஜுரி ஆஃப்செட் பண்றதுக்கு ஹெசூஸ் இப்போ இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஆன் கிராஸ்ல. ஹி ஸ்டார்டட் இன்டிகிரேட்டட் வித். ஆனா தெரியல வந்து ஆடாத வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் இன் தட் சென்ஸ் உன்னோட ஃபர்ஸ்ட் 11ல எக்ஸப்ட் ஃபார் மேபி கேப்ரியல், ஐ திங்க் எவ்ரிபடி எல்ஸ் குட் கண்டிப்பா could be available, right? அவங்களுக்கு இல்ல of course இப்ப ட்ரோசார்ட் ஃபர்ஸ்ட் 11 நான் பாக்குறேன்னா ட்ரோசார்ட் விளையாடின்னு இருக்கான். நான் அப்படிதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் நான் பண்ண முடியும். But I think in terms of impact, I think he's gone ahead of Martinelli and the others on 100%. So I think he is now a first 11 comfortable. But அவங்களுக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சொலாங்கி, குலசெவ்ஸ்கி ஒரு நம்பர் 10 கிடையாது.
That is குடூஸ் இருக்கானே. Kudus கூட is injured. I think he'll be back. Orange mark. Okay. 75% chance of playing பார்த்தேன் எங்கேயோ. ஸோ அவன் வந்து அவன இன்ஜுரி பொட்டென்ஷியல். வேண்டவனுக்கு கூட ஏதோ ஒரு ரொமேரோக்கு ஏதோ அவங்க ஃபுல் பேக்ஸ் ஆர் டச் வுட் டூயிங் ரீசன்ட். குடோகி பட் அகைன் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கான். பட் ஆனால் ஜட்ஜ் சொல்லுவாங்க அவங்களுதுமே வந்து இட் இஸ் ஆல் ஓவர் த பிச். கண்டிப்பா எஸ்பெஷலி த ஃபார்வர்ட். ஆனால் ஸோ அது வந்து செம்ம எக்ஸ்கியூஸாக போட்டு அவன் வந்து லிட்ரலா வந்து he will make it very difficult for you guys to even get into their box. மாதிரி ஒரு ஆளு வந்து இந்த மாதிரி கேம்ல தான் he will shine. good duel winner, right? Or good பயங்கரமான very எந்த டீம் வச்சிருந்தாலுமே we'll all be super proud of a player. ஏன்னா he'll easily give 7.5 on 10 every game. கண்டிப்பா so ஆமா அந்த மாதிரி. ஸோ அதனால ஐ திங்க் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ கைஸ் டு பிரேக் ஹிம் டவுன். அப்படிதான் தோணுது. அண்ட் அவன் வந்து ட்ரெடிஷ்னலா இஃப் தேர் இஸ் ஒன் மேனேஜர் தட் ஐ புட் டு கோ டோ டு டோ வித் ஆர்சனல் செட் பீஸ் prowess, comfortably I can say the only manager in the league that can do it consistently is Thomas. Very sharp with set pieces. Right? He'll have some tricks up his sleeve also. கண்டிப்பா. Right. So I think அந்த செட் பீஸ்ல தான் டிசைட் ஆகும் தோணுது. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேம் பிளே குவாலிட்டி ஆர்சனல் will be miles ahead. Because Tottenham will not want to fight to win. They will want to kind of grind out. You get what I'm saying? ஆடி ஜெயிச்சி ரைட் டோ டு டோ போகாம அம்மிக்கு உருட்டி அதான் சொன்னேனே அந்த ஆளு அவேல போய் 4 வின்னோ 5 வின்னோ எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசனே கேம் அவங்களுடைய கேமா மாத்திருவாங்க. அது அவேல போனாலுமே அந்த கேமை ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு மாதிரி வந்து அமுக்கி வச்சு உருட்டி அது வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. எங்க இதுல கண்டிப்பா பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா எங்களுக்கு வந்து இந்த கிரௌடோடைய ஒரு ஃபேக்டர் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் எங்களுக்கு. அதுதான் வந்து ரைட் பண்ணணும்னு தோணுது எனக்கு. அதை ரைட் பண்ணிட்டு தான் போவான்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் நான் வந்து 2-1 சொல்றேன். உன்னுடைய ப்ரெடிக்ஷன்? I also think it will be 2-1 and all 3 set piece goals. செட் பீஸ் வந்தா சந்தோஷம் தான் எனக்கு. போன மேட்ச்லயே செட் பீஸ் கோல் வராததே ஒரு கவலையா தான் இருந்துச்சு எனக்கு. என்னடா அது ஐ டோன்ட் ரெகக்னைஸ் மை கிளப் எனிமோர்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் யா ஸோ இதுதான் மக்களே இந்த வாரத்துடைய கேம்ஸோடைய ப்ரிவ்யூ. ஒரு லென்த்தி ப்ரிவ்யூவா பண்ணியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே போல உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸையும் போடுங்க. யாருக்கு எவ்வளவு பேர் கரெக்டா வருதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் லாட் அஜய் ஜாயினிங் மீ. ஆல்ரெடி பேய் வாக்கிங் போற டைம் ஆயிடுச்சு. எப்பயுமே இவனை கூப்பிடுறப்ப சொல்லுவேன் மச்சா சீக்கிரம் முடிச்சிடலாம்டா 40 நிமிஷத்துல முடிச்சிடலாம்னு மெசேஜ் அனுப்புவேன். அது எப்படியோ நாங்க 2 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆயிடும். அது எப்படி ஆகும்னே தெரியாது. நீங்க இந்த 1 மணி நேரம் தான் பாத்திருக்கீங்க. இன்னொரு 1 மணி நேரம் நாங்க ஊர்கதை சேர்ந்து திண்ணைன்னு ஒரு சேனல் ஓபன் பண்ணி இந்த 2 பூமர்ஸ் மாதிரி உட்கார்ந்து கமெண்ட் அடிக்கிறோம். எங்க காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு. So அதான் ஐ மீன் லைக் தேங்க்ஸ் லாட் ஃபார் கமிங் ஜாயினிங் அஜய். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் மக்களே. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் என்எல்டியோட ப்ரிவ்யூ வரும். அதுக்கு டீடைல்ஸ் வரும். வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.